ஸ்ரீ கிருஷ்ணா நகர் மக்கள் நல சங்க தொடக்க விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸோட பார்ட்னர் உயர் திரு உமா சங்கர் மற்றும் மேனேஜிங் பார்ட்னர் மதிப்பிற்குரிய திரு பிரபாகரன் சார் அவர்களை கிருஷ்ணா நகர் மக்களோட சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு தொடக்கமும் ஒரு அமைதியான எண்ணத்தில் தான் பிறக்கிறது. அந்த எண்ணம் நம்பிக்கையாக மாறும்போது ஒரு பாதை உருவாகிறது. அந்த பாதையில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பையும் கைகோர்த்து பயணிக்க இன்று தொடங்கப்படும் கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸின் ஸ்ரீ கிருஷ்ணா நகர் மக்கள் நல சங்கம் ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்தின் ஆரம்பமாக அமையட்டும். கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸின் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான கௌரி நகர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ராஜெக்ட் ரங்கா கார்டன், தேர்டு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் தான் நம்ம கிருஷ்ணா நகர். இங்கே நிறைய அம்யூனிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 33 ஃபீட் ரோடு, பேவர் பிளாக், அண்டர் கிரவுண்ட் ட்ரிங்கிங் அண்ட் ட்ரைனேஜ் லைன், 24/7 செக்யூரிட்டி, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ஒரு அழகான பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி தான் நம்மளோட கிருஷ்ணா நகர். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை பேசுறதுக்காக சாரா இன்வைட் பண்ணுறேன். ஸ்ரீ ரங்கா கார்டன் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சாரி, கிருஷ்ணா நகர் எல்லாருமே அலர்ட்டா இருக்கீங்க எப்போதும். வெரி குட். உற்சாகத்தோடய ஆரம்பிக்கிறோன்னே. இந்த ஒரு அருமையான நிகழ்வு நம்மளுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நம்ம இதுவரைக்கும் சிதறி கிடந்த நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு சொந்தங்களாக பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிமுகம் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த நிகழ்வின் மூலமாக எல்லாருமே மனை உரிமையாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் அனைவருமே ஒன்றா சம்மங்கிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த அழைப்பை எல்லாருமே ஒரு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வுக்கு பங்கெடுத்துக்கிட்ட அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் இனி வருங்காலங்களில் இதை விட சிறப்பாக இன்னும் விழாக்கள் நிறைய கொண்டாடணும். நம்ம பிள்ளைகள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மிக திறமையோடு வெளிப்படுத்தணும். நம்ம பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆண்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம சங்க நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இதில் முதல் தருணமாக நம்ம நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துறதில் பெருமிதம் கொள்கிறோம். நிர்வாகிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாமா? நம்ம கிருஷ்ணா நகர் மக்கள் நல சங்கத்தோட பிரசிடெண்டாக திரு செந்தில்குமார் சார், அவர் தான் பிரசிடெண்ட் நம்மளோட. நல்லா கை தட்டலாம். வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜார்ஜ், பிளாட் 28 ஃபேஸ் 4ல இருக்காங்க சார். செக்ரட்டரி மிஸ்டர் மணிகண்டன், பிளாட் 90 ஃபேஸ் 2. ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் மணிகண்டன், பிளாட் 69 ஃபேஸ் 1. அகைன் மணிகண்டன், ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்காங்களா? ஓகே. ட்ரெஷரர் மிஸ்ஸஸ் ஷரண்யா, பிளாட் 87 ஃபேஸ் 2. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் மிஸ்ஸஸ் சத்யா, பிளாட் 43 ஃபேஸ் 2. மிஸ்ஸஸ் வினோதினி, பிளாட் 36 ஃபேஸ் 3. மிஸ்ஸஸ் மங்கை, பிளாட் 42 ஃபேஸ் 3. மிஸ்டர் கணேசன், பிளாட் 57 phase 4 extension. Mrs. Saguntala, plot number 5 phase 4, and Mrs. Vindhya, plot 8 phase 2. ஸ்ரீ கிருஷ்ணா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் முதல் பொறுப்பாளர்கள் உங்கள் முன் மேடையில் அனுபவித்து இருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில்
பலத்த கரகோஷத்துடன் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இறைவனுக்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்னுடைய பேரண்ட்ஸ், இன்னைக்கு தை அமாவாசை, ஏதோ ஒரு மூலையிலேருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சார்பாக என்னுடைய பிரதரும் சிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க, அண்ணி அக்கா எல்லாம் வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க. எங்கள் ஃபாதர் வந்து இறக்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வாப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்க, என்ன மாதிரி ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்க, எதுவுமே எனக்கு தெரியாது, நீ ஏதாவது ஷேர் பண்ணு சொல்லி மனம் விட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார் ஒரு விஷயம், பா எனக்கு வந்து நான் கனவு கண்டேன், பெரிய விஐபிலாம் வந்து உங்கள் பையன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிளாட்டு ஒன்று அலாட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னார். அவருடைய ஆசீர்வாதம் இது நினைவாயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் அதை சொல்கிறது ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருக்கு. அதே போல் என்னுடைய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எனக்கு கொடுத்த வெகுமதின்னு தான் சொல்லணும். அதை அவங்க ஒரு பத்மா காஃபி ஓனர் ரமேஷ் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு கொடுத்த அது வாய்ப்பு, அது அந்த ஒரு அங்கீகாரம். அது என் மேலே அவங்க 2 பேருமே, அவர் பிரதர் நம்ம உமாசங்கர் சார் 2 பேரும் நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு நிகழ்வுலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு முடிவுமே நான் அவங்களை கேட்டு எடுக்கவும் மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் உன்னத்தோட செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு சொல்லக்கூட மாட்டாங்க. அண்ணன் இதை செஞ்சுட்டேன், ரைட், ஓகே பிரபாரன்வார். அதே மாதிரி இவர் அதை கூட கேட்க மாட்டார், ஓகே நான்ருவார். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சுதந்திரம் கொடுத்து ரொம்ப பக்கபலமாக இருந்து வழி நடத்திட்டு வர எங்கள் பார்ட்னர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஸ்ரீதரை பற்றி சொல்லணுன்னாக்க, இது வரைக்கும் நான் ஸ்ரீதரை வந்து எங்கேயுமே பாராட்டி பேசுனது கிடையாது. அவரே கூட கௌரி நகர் சைட் ஆரம்பித்த புதுசில் கேட்பார், சார் அந்த சைட்டு முடியும் போது எங்களை பற்றின ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு, இல்லை சார் நான் இன்னும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுவேன். அதே மாதிரி ரெங்கா கார்டன் முடியும் போதும், சார் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லலாமே அப்படின்வார். இல்லை சார் நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்வேன். அதே மாதிரி கிருஷ்ணா நகரில் அதை கேட்கறதை விட்டுட்டார். இவகிட்ட எப்போ கேட்டாலும் இதே பதிலாக வரப்போகுது, அதனால இதை கேட்கவே வேண்டான்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நான் இப்பயும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவர் தொட வேண்டிய உயரங்கள் உச்சங்கள் வந்து இன்னும் மிக பெரியது, மிக அரிது. அவரை நான் முத பார்க்கும்போது மார்க்கெட்டிங்காக தான் வந்து அவங்களை நான் அப்ரோச் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், என் வேலையை நீங்கள் காலி பண்ணிடாதீங்க, அதனால் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, நீங்கள் பில்டராக வாங்க, பில்டிங் கட்டுங்க, இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குன்னு சொல்லிட்டு கௌரி நகரில் அந்த பணியை வந்து சிறப்பாக ஆரம்பித்தாங்க. அநேகமாக வருஷம் வந்து 2016 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தருணத்திலிருந்து இந்த தருணம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கடுமையான சவால்கள், கடுமையான போராட்டங்கள், அது அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது. எப்படி வந்து ஒரு வீட்டை வந்து உருவாக்குறது வந்து அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. அந்த வீடு கட்டுறதுல எப்படி அதில் முதலீடு போடுறவங்களுக்கு எவ்வளோ அதில் சிரமங்கள் இருக்கோ, மன உளைச்சல் இருக்கோ, அதுக்கு சரிக்கு சமமாக வந்து அந்த வீடை கட்டி கொடுக்குறவங்களுக்கும் இருக்குது. அந்த பூமி பூஜை போட்ட அணையிலிருந்து கஸ்டமரை திருப்திப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தி அந்த கிரகப்பிரவேசத்தை முடிச்சு அவங்க உள்ளார வந்து சந்தோஷமாக இருக்கேன்னு அந்த வார்த்தை வர வரைக்கும் அவங்களோட உழைப்பு வந்து ஒரு அளப்பரிய விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த நகரை உருவாக்குறதுக்கு வந்து எங்களுக்கு மனசு மட்டும் இருந்தால் போதும்,
பணம் செலவு பண்ணக்கூடிய எண்ணங்கள் மட்டும் இருந்தால் போதும். ஒரு நல்ல ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அதில் வந்து எங்களுக்கு என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி. வாடிக்கையாளர் முதல்ல அவங்கள அங்கீகரிக்கணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய ஊழியர் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாமே வந்து அந்த மேசன் டீமில் இருந்து, சென்ட்ரிங்கில் இருந்து, எலக்ட்ரீஷியன்லேருந்து, ப்ளம்பரில் இருந்து ஒரு பெரிய ஒரு அரசாங்கமே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியாது. உள்ளார போய் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறவங்க எல்லாமே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த ஒவ்வொன்றும் அந்த டெவலப் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஃபீலு ப்ளஸ் பெயினும் கூட இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றி கொடுக்கறதுல வந்து சாய்ராம் பில்டர்ஸ் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த நகரில் வந்து எத்தனை வசதிகள் இருந்தாலும் அந்த வீடுன்னு ஒன்று வந்து அலங்கரிக்கலைன்னா நாங்கள் முள்ளு தான் வெட்டிகிட்டு இருக்கணும். இந்த வீடுகள் வர காரணமாக இருந்த சாய்ராம் பில்டர்ஸ்க்கு என்னுடைய நன்றிகள். அதே போல் என்னுடைய தம்பி எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சக்திவேல் அவர்கள், அவரு ஒரு சுவாரஸ்யமான மனிதர். நீங்கள் ஒரு 2014 பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்தி தானா இது அப்படின்னு கேட்பீங்க. என்ன ஒரு விளையாட்டு பிள்ளையா, ஒரு துடுப்பான பையனா எங்கள் கூட வந்து அறிமுகமானா அப்படி நாங்கள் கௌரி நகர் போடும்போது எப்படி அவர் பில்டர் ஆனால் நானே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை, துடிப்பு, அந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசு, இதெல்லாம் தான் வந்து அவரை இந்த நிலைக்கு உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் விளையாட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கௌரி நகரில் ட்ராவல் பண்ணி இப்போ இங்கே கிருஷ்ணா நகர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி 2 பகுதி, ஃபேஸ் 1லையும் ஃபேஸ் 4லையும் ஒரு அப்படியே இந்த கோயிலுக்குள்ளார நுழையும் போது ஒரு 2 சிலை இருக்கும். சன்னதிக்குள்ளார நுழையும் போது இந்த பக்கம் ஒரு யானை இருக்கும், அந்த பக்கம் ஒரு யானை இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஒரு 14 வீடு, அந்த பக்கம் ஒரு 14 வீடு அழகாக அமைச்சு நல்ல ஒரு குடியிருப்பு பகுதியை உருவாக்கி கொடுத்ததுக்கு அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நமக்கு உள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து நமக்கு அறிமுகம் இல்லாத ஊர். கௌரி நகரில் வந்து நாங்கள் மொதல் சைட்டு போடும்போது எனக்கும் அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த ஊரை பற்றி எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து யாரை பார்த்து எந்த ஒரு விஷயமும் தெரியாத போது வாலண்டியராகவே வந்து சக்தியோட அப்பா செல்வம் அண்ணன் அவர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க சார், நான் இங்கேயே தான் இருப்பேன், எது வேணாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கௌரி நகர் சைட்டப்போ எங்கள் கூடவே இருந்தார். அதே போல் அவருடைய தம்பி திரு பெரியசாமி அண்ணன் அவர்கள் இந்த நகரில் எதுனாலும் கூப்பிட்டா இந்த வந்துடுறேண்ணே, உடனே வந்துடுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அங்கே நம்ம ஹைவேஸில் டீ கடை வச்சுருக்கிறாரு, ப்ளஸ் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறாரு, இனியனூரில் தான் இருக்கார். நமக்கு ரொம்ப பக்கபலமாக இவங்க 2 பேரும், இந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பெரிய பலம். இந்த குடும்பத்துக்கே நம்ம கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸ் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் அவங்கள எப்போ அழைச்சாலும் உங்களுக்காக வந்து நிற்பாங்கன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நகரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு. ஒரு கண்ணை மூடி பார்த்தா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ரோடோட 2 பக்கமும் நல்ல மரங்கள் பெருசாக வளர்ந்து, நல்ல பூச்செடிகள்லாம் வளர்ந்து, நல்லா திரும்பி பார்க்குற இடம்லாம் வந்து வீடாக என் கண்ணுக்கு கனவுல வரும். அதெல்லாம் வந்து நிறைவேற்றணும் அப்படியே உள் மனசில் வந்து ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லே அவுட் போட்டால் இப்படி தான் போடணும் அப்படின்னு ஒரு ஆள் மனசில் ஒரு விஷயம் வந்து ஒரு உந்துதலாக இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம சைட்டுக்குள்ளார என்ட்ராகி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் மலர்ந்துருக்கிறத பார்க்கும்போது, இந்த மரங்கள் வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது, அதுக்கு போட்டியாக இந்த வீடுகள் வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போதும் அப்படியே மனசுக்குள்ளார அந்த காரோட 4 டயரும் 2 அடி மேலே தான் பறந்து வந்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் செயலும் உயர்வாக இருக்கும். உயர்ந்த எண்ணங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு கடவுள் வந்து ஒரு ரெடியாக இருப்பார் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. அவர் எப்படி வருவார், எங்கேருந்து வருவார், எந்த மாதிரி வாய்ப்பை கொடுப்பார்னு தெரியாது. நமக்கு எண்ணங்கள் மட்டும் உயர்வாக இருக்கணும், கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். இதில் நினச்சி பார்க்கும்போது ஒரு சாதாரண பிரபாகரனாக இருந்தேன்னா இன்னைக்கு வந்து ஒரு ப்ரமோட்டராக
உங்கள் முன்னாடி கைத்தட்டலோட ஆசீர்வாதத்தோட உற்சாகத்தோட நீங்களாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நிற்கும் போதே இன்னும் என்னுடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு ஒரு பாதி தூரம் தான் கடந்திருக்கேன். இருந்தாலும் இது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. அதுக்கு என்னுடைய அன்பு வாடிக்கையாளர்களை நான் சொந்தக்காரங்களை தான் பார்க்குறேன். இந்த சொந்தக்காரங்க வந்து என்றைக்குமே என் கூட துணை இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த நகரை பொறுத்த வரைக்கும் இந்த அசோசியேஷனை வந்து உருவாக்குறதுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நாங்கள் ஒரு குடும்பமாக தான் பழகுவோம். ஒரு பிளாட்டு ஓனர்ஸாவோ அல்லது வீடு ஓனராகவோ நம்ம பழகிறது கிடையாது. ஒரு அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க என்கொயரிக்கு வர நாள்ல இருந்தே இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த முக்கால்வாசி பாரத்தை வந்து ஒரு ஸ்ரீதர் அவர்கள் சுமந்தார். எனக்கு கால்வாசி பாரம் தான் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. அந்த தருணத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் நம்ம ட்ராவல் பண்ணுற ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இதில் என்ன எங்களுக்கு ஒரு நெருடன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ப்ரமோட்டருக்கும் எங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எப்போதுமே ஒரு சொத்தை விற்கும்போது இதை விற்றா நமக்கு என்ன கிடைக்கும், என்ன லாபம் கிடைக்கும்ன்ற மனசில் வச்சு நாங்கள் எந்த ஒரு சைட்டுமே நாங்கள் போடுறதில்ல. என் மனசில் என்ன எண்ணங்கள் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டை நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவங்க என்ன வசதிகளை இங்கே அனுபவிப்பாங்க, இதுதான் என் மனசில் ஓடும். இந்த ரெண்டு விஷயங்களும் என் மனசில் ஓடுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்ட நேரத்தில் திடீர்னு சில நேரத்தில் வாத்தியாராக மாறிடுவோம். இந்த செட்டப்பை வந்து நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி அதை அப்படியே காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் சேர்த்து சுமக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா இப்போ நம்ம எங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள். இந்த பாரத நாட்டோட பலம் தான் உட்காந்துருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 குழந்தைகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, உற்சாகமாக இருந்தது. இப்போ இந்த 60 குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சரௌண்டிங்கை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு பெண் பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சொசைட்டியை உருவாக்கி கொடுக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கு, நல்ல ஓடி ஆடி சைக்கிள் ஓட்டுறதுக்கு, நல்ல சுதந்திரமாக செயல்படுறதுக்கு ஒரு ஏரியா உருவாக்கி கொடுக்கணும். பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சுதந்திரமாக வாக்கிங் போகிறத பார்க்கும்போது எனக்கு நான் தான் காந்தி மாதிரி எனக்கு தோணும். என்ன அப்படி ஒரு கர்வம் எனக்கு வந்துடும். பாடுறா என் ஏரியாவில் பொம்பளைங்க தைரியமாக நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கட்டமைப்பை வந்து சீர்குலையாமல் அப்படியே சீரும் சிறப்புமா இன்னும் மேன்மேலும் எப்படிலாம் கொண்டு போகலான்னு அந்த எண்ணங்கள் வந்து உதிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கராராகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். யாருடைய மனசையும் காயப்படுத்துறதுக்காக, ஒரு சிரமப்படுத்துறதுக்காக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. உங்கள் சந்ததிக்கு வந்து இந்த சொத்து வந்து நல்ல முறையில் போய் அவங்களும் அந்த நீங்கள் எப்படி ஒரு சந்தோஷமாக இந்த பிளாட்டை செலக்ட் பண்ணும்போது, வீடு கட்டும்போது ஒரு கனவோடு வாங்கியிருப்பீங்களோ, அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க நாளைக்கு சொல்லணும், நான் எங்கள் ஏரியா எவ்வளோ கெத்து தெரியுமா அப்படின்னு சொல்லணும். நாங்களாம் சொல்லுவோம், நாங்களாம் வந்து OFT குவார்ட்டர்ஸில் வளர்ந்த ஆளுங்க. எனக்கு இன்றைக்குமே அதில் நினைவுகள் இருக்குது. நல்ல கிரவுண்டு, நல்ல ரோடு, நல்ல மரங்கள், அந்த குவார்ட்டர்ஸோட அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையெல்லாம் வளர்ந்ததுனால தானே என்னவோ எங்களுக்கு அந்த டிசிப்ளின்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஒட்டியே வந்துருச்சு. அது மாதிரி இங்கே பிறந்து வளர்கிற குழந்தைகளும் வந்திருக்க குழந்தைங்களும் இந்த அட்மாஸ்பியரில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையிலையும் வளரணுன்றது எங்களுடைய ஆசை. எனக்கு ரொம்ப நான் சொல்லுவேன், ஸ்ரீதர்லாம் பேசும்போது சொல்லுவேன், நம்ம சைட்டில் உள்ளவங்கள கொசுவே கடிக்கக்கூடாதுங்க அப்படின்வேன். ஆமாம் நடந்துடும் அப்படின்வாரு. ரொம்ப எனக்கு இன்னும் ஒரு ஆசைனா அதெல்லாம் மனசில் வச்சு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் நாங்கள் போடுறோம். ஓப்பன் ட்ரைனேஜ் தான் எல்லா இடத்துலையும் போடுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. சாக்கடை தண்ணி கண்ணிலே படக்கூடாதுன்றது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிரமமானாலும் பரவாயில்ல. ஏன்னா நார்மலாக ஓப்பன் ட்ரைனேஜ் அமைக்கிறதுனாக்க டிடிசிபி ரூல்ஸ் படி பேருக்கு அந்த ரோடை ஒட்டி ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி காமிச்சா போதும், அதை உடனே அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போடுறது என்ன சிக்கல்னு கேட்டிங்கனாக்க, நாங்கள் வந்து ரோடை போட்டு அதை பறித்து 3 அடி ஆழத்துக்கு கொண்டு போய் அது வந்து லாரி கீரி ஏறினா அந்த பைப்பு உடையாத அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி சேம்பர் கட்டி இத்தனை விஷயங்களும் செஞ்சு தான் அந்த ரோடை எங்களால் ஃபினிஷ் பண்ண முடியுது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபேஸ் 4 எக்ஸ்டென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் சேல்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த பேவர் லாக் போட்டுட்ருக்கோம், இன்னும் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து விற்கிறதுக்காக நாங்கள் எந்த வசதிகளுமே செய்கிறதில்ல. கடைசி ஒரு 50-60 வருஷத்துக்கு இந்த வசதிகளை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். எப்படி பண்ணால் அது தரமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும்ன்றது மனசில் யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிட்ருக்கோம்.
அதனால எனக்கு அந்த சாக்கடை தண்ணி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அதே மாதிரி எல்லா சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் போடுறோம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வித்தியாசமான முயற்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு செலவு கொஞ்சம் கூட தான். எல்லாரும் சிரிச்சாங்க முதல்ல. நீங்கள் யார் சிரிச்சாலும் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரையல் பார்த்துருப்போம். ஸ்ரீதருக்கு தெரியும். ஒவ்வொரு ட்ரைனேஜ் சேம்பர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பைல் போடுறாங்க இல்லையா, அந்த மிஷினை வச்சு மணல் எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அந்த டெப்த்து போட்டு 1.5 ஜல்லியை போட்டு ஃபில் பண்ணி அந்த சேம்பரை கட்டியிருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ட்ரெயின் ஆகிடணும். தெரியுதா? இங்கேயே ட்ரெயின் ஆகணுன்ற ஒரு மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணோம், நிறைய அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டில் எங்கேயுமே வந்து தண்ணி வழிஞ்சு வெளியே ஓடலை. அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 68 குடும்பங்கள் இருக்கீங்க, இன்னும் 35 குடும்பங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன செலவுகள் கொஞ்சம் கூட ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு திருப்தி. அதே மாதிரி நான் இந்த என்க்ரோச்மெண்ட் நான் அடிக்கடி பேசுவேன். நான் எனக்கு வந்து அதில் ஒரு கௌரி நகரில் ஒரு மிகப்பெரிய பாடம் கிடச்சிது. கௌரி நகர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே அப்படியே ஒரு குடும்ப உறுப்பினர்களை விட அதிக அளவு பாசம் காமிச்சவங்க என் மேலே. முதல் சைட்டு ரொம்ப உள்ளுணர்வோட ஒரு உணர்வு பூர்வமாக அவங்களோட கலந்துட்டோன்னு கூட வச்சுக்கலாம். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்டயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ரோடு என்க்ரோச்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குரூப்லேயும் கூட போட்டிருக்கேன். எல்லாம் வந்து அந்த வீடை ஹைட்டாக கட்டிடுவாங்க. அந்த ரேம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இறங்க முடியாமல் ரேம்பை வந்து ரோடில் இழுக்கக்கூடிய கட்டாயம் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து 2 அடி இழுப்பார். அவர் வேறு வழி இல்லாமல் 2 அடி இழுத்துருப்பார். பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டும்போது பார்ப்பாரு, அவர் 2 அடி இழுத்துருக்காரு, நம்ம ஒரு 4 அடியாக இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றி அவர் ஒரு 4 அடி இழுப்பார். அதுக்கு அடுத்த தெருக்கார் பார்ப்பாரு, இவங்கெல்லாம் வந்து 2 அடி 4 அடி இருக்கா, நம்ம 6 அடி இழுப்போம்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே தெருவு எல்லாமே சந்தாயிடுச்சு. அதனுடைய பாதிப்புகள் என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு அந்த குரூப்லேயே நான் விளக்கியிருந்தேன். என்ன காரணத்துக்காக வந்து இந்த ரோடு என்க்ரோச்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அதை ஏன் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை வந்து அதோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை ஒரு வீடியோவாகவே எடுத்து போட்டிருந்தோம். அதே போல் மனை உரிமையாளர்கள்ட்ட வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன். நான் கௌரி நகர்லேயும் அதை இன்சிஸ்ட் பண்ணோம், ரெங்கா கார்டன்லேயும் சொன்னோம், இங்கே கிருஷ்ணா நகர்லேயும் நான் சொல்கிறேன். மனை உரிமையாளர்களுக்கு தான் என்ன கேட்டால் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, பங்கு இருக்குது இந்த அசோசியேஷனில். ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம பிளாட் வாங்கிட்டோம், இனி ஒரு விலை கூடுனா விற்போம், இல்லாட்டினா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு யாருமே அதில் வந்து பெருசாக பங்கெடுக்கிறது இல்லை. அதை தவறு அப்படின்னு உணர்த்தணுன்றதுக்காக நானும் ஒரு 3வது சைட்டாக இதில் நான் போராடுறேன். ஆனால் இந்த சைட்டில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அது உங்களோட ஒத்துழைப்போட, உங்கள் ஆசீர்வாதத்தோட, உங்கள் பங்களிப்போட. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்கள்கிட்ட முன்மாதிரி வந்து நான் வெளியெல்லாம் காமிச்சு யாரையும் புண்படுத்த விரும்பல. என்னையே நானே உதாரணமாக காமிச்சுக்கிறேன். கௌரி நகர் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இப்போ எங்கே நம்ம சைட்டில் என்ன பிளாட் ஓனர்ஸ்க்கு என்ன செய்து தர போகிறீங்க, புல் வெட்டுவீங்களா முள் வெட்டுவீங்களான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிற வரேன்னா, இந்த மெயின்டெனன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகர் வந்து உங்கள் வீடு. இந்த உங்கள் வீட்டில் வந்து கிச்சனை சுத்தம் பண்ணுவீங்களா, பாத்ரூமை சுத்தம் பண்ணுவீங்களா, ஹாலை சுத்தம் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எல்லாமே சுத்தமாக இருந்தால் தான் அது வீடு சுத்தமாக இருக்கும். ஒரு கார்டன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டால் கூட அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பூந்தொட்டியை வாங்கி வைக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில் நீங்கள் காலடி வச்சதுல இருந்து அந்த கடைசி காம்பவுண்ட் வரைக்கும் உங்கள் சொத்து, அது உங்கள் உரிமை. அது இப்போ அதை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்த சுத்தம் பண்ணால் போதும், அந்த இடத்த சுத்தம் பண்ணால் போதும், இது நல்லா இருந்தால் போதும், அது நல்லா இருந்தால் போதும் நீங்கள் வரையறை பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு பகுதி சுத்தமாக இருந்து இன்னொரு பகுதி அசுத்தமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது ஏன் இந்த சைட்டை பூரா சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இங்கே ஒரு டெமோ ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம். ஒரு முள்ளு செடி வளரும் போது 1 ஜான் அளவுக்கு இருக்கும்போது அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா கையிலேயே பிடுங்கி தூக்கி போடலாம். ஆனால் அதே முள்ளு செடி வந்து 2 ஆள் உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வெட்டுறதுக்கு வந்து ஜேசிபி வேணும். சரி, இன்னைக்கு நம்ம அதோட முக்கியத்துவத்தை உணராமல் முள்ளு தானே வளரட்டும்
முழங்கால் அளவு வளரட்டும், இடுப்பு அளவு வளரட்டும், என்னைக்காவது பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதோட வேர் வந்து 2 மடங்கு 3 மடங்கு கீழே போயிடும். அதை நாங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து ஜேசிபி தான் வரணும். ஜேசிபி வந்து அதை ரிமூவ் பண்ணால் அந்த இடம் மட்டும் டேமேஜ் ஆகாது, அதை ஒட்டி உள்ள ரோடு, பவர் பிளாக்கு, எங்கெங்கெல்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், வாட்டர் லைனு, ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே அந்த வேர் வந்து சுற்றி அதை டேமேஜ் பண்ணிடும். இப்போ கௌரி நகரில் உங்களுக்கு அதுக்கு உதாரணமே அந்த ஃபோட்டோஸ் அதில் பார்த்துருக்கேன் தெரியும். இப்போ முல்லை வந்து யாருமே பங்களிப்பு இல்லாதனால, மெயின்டெனன்ஸ் இல்லாதனால அதை சுத்தம் பண்ணுறதை விட்டுட்டாங்க. வெறும் மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை வச்சு தண்ணி திறந்து விடுறது, அந்த இபி சம்மந்தப்பட்ட செலவுகள், செக்யூரிட்டி சம்பளம், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பராமரித்ததுனால இப்போ இதை வந்து கவனிக்க முடியல. இப்போ பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இப்போ இதை சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பணம் தர ரெடியாக இருக்காங்க, சுத்தம் பண்ண முடியல. இப்போ எல்லாருமே பங்களிப்பு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உணர்ந்துட்டாங்க. ஆனால் அதை சரி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஜேசிபியை போட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு ரோடையே பேத்துட்டு வர மாதிரி இருக்குது, ட்ரைனேஜ் பைப்பு உடையிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம உடனே சரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அதே அழகும் ஒரு கம்பீரமும் வாழ்நாள் பூரா அதை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு தான் நாங்கள் அந்த மனை உரிமையாளர்கள்ட்ட வந்து அந்த மெயின்டெனன்ஸை வந்து நம்ம கேட்குறது, எல்லாத்தோட பங்களிப்பு இருக்கணுன்றது. யாருமே வந்து இந்த மெயின்டெனன்ஸை வந்து ஒரு சுமையை நினைக்காதீங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க தொகை வந்து 200 ரூபாய் அந்த பிளாட்டு மெயின்டெனன்ஸ் கேட்குறோம். அந்த தொகை வந்து ஒரு நாளைக்கு 6 ரூபாய். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டீயை கட் பண்ணிங்கன்னா 12 ரூபா மிச்சம் பண்ணலாம். அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுமையாக தெரியாது. ஆனால் நான் அதை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. இதை நீங்கள் உணர்ந்து செஞ்சீங்கன்னாக்கா இது இன்னும் அற்புதமாக என்னை விட சிறப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் உணரணும், அதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். அதே போல் இந்த குரூப்பில் வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தோம். அதாவது இந்த அசோசியேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஏன்னா அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்கா சும்மா பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு பைலா வந்து ஒன்று ரெடி பண்ணி ஒரு மாடலாக ஒன்று கொடுப்போம், அதில் ஏதாவது ஒன்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எங்களுடைய கடந்த கால ஒரு அனுபவத்தை வச்சு கௌரி நகரில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, ரங்கா கார்டனில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, கிருஷ்ணா நகரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்றதை மனசில் வச்சோம். அங்கே என்னென்ன வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கல, அதெல்லாம் இங்கே என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலான்றத மனசை வச்சோம். ஒரு பைலா ஒன்று மாடலுக்கு ரெடி பண்ணோம். ப்ளஸ் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செலவுகள் இருக்குன்றதையும் ஒரு தோராயமாக போட்டு கொடுத்தோம். இது எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாது. இது நம்ம ஒரு கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு வரைவு, அவ்வளோதான். இதில் நீங்கள் தான் இதை அனுபவிக்க போகிறீங்க, நான் அனுபவிக்க போகிறது கிடையாது. என்னுடைய பணியை நான் சிறப்பாக முடிச்சிட்டேன், என்னுடைய விற்பனையும் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் உங்களோட இதை ஏன் ட்ராவல் பண்ணி இதை முக்கியத்துவத்தை உங்களுக்கு அறிவுறுத்திட்டே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலுமே எதையும் சரி பண்ண முடியாமல் போயிடும். அதை வந்து மனை உரிமையாளர்களும் புரிஞ்சுக்கணும், வீட்டு உரிமையாளர்களும் புரிஞ்சுக்கணும். மனை உரிமையாளர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டு இதே போல் நீட்டாக சுத்தமாக ஆரோக்கியமாக நிறைய வீடுகள் வந்து டெவலப்பாக தான் நீங்கள் போட்ட முதலீடு வந்து டபுளாகும், ட்ரிபிளாகும், 5 மடங்காகும், 100 மடங்காகும். அந்த வாய்ப்பு நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கடவுள் கொடுத்த வரத்துலேயே பெரிய வரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற எல்லா பொருளுக்கும் தேய்மானம் உண்டு, இதுக்கு மட்டும்தான் அப்ரிசியேஷன் உண்டு. நீங்கள் வீட்டில் கார் வாங்கினீங்கன்னா 15 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் அது 8 லட்சம் ஆயிடும், அதுக்கு அடுத்த வருஷம் 3 லட்சம் ஆயிடும். ஆனால் இந்த சொத்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துலேயுமே மனை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனையும் நிலமும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே போதும், என்றைக்குமே வந்து இறகு முகமே கிடையாது. அப்படிப்பட்ட கடவுள் கொடுத்த கிஃப்ட் இது உங்களுக்கு. அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு காரை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கும், 2 வீலரை சர்வீஸ் பண்ணுறதுக்கும், சைக்கிளை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யாரும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏன் இவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறதே கிடையாது. சந்தோஷமாக கொடுத்து வரீங்க, டிப்ஸும் வேறு கொடுக்குறீங்க. ஹோட்டலுக்கு போய் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றீங்க, நல்ல திருப்தியாக போய் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா ஒரு ஃபேமிலியோட சாப்பிட்டா ஒரு 2500 பில்லு வருது. டிப்ஸும் அதில் மனசு வந்து கொடுக்குறோம். வெஜிடேரியனாக அதை விட காஸ்ட்லி ஆகிடுச்சு இப்போது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி செலவுகள்லாம் நம்ம வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறோம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கிறது இல்லை, அது யாரும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகிறதில்ல. உங்கள் சொத்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பங்களிப்பை கொடுக்கறதுக்கு யாருமே தயங்காதீங்க.
இது என்னுடைய சின்ன வேண்டுகோள். இது மனை உரிமையாளர்களுக்காக. வீட்டு உரிமையாளர்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன வசதிகள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க. இதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. இப்போ எல்லாம் வந்து இப்போ கௌரி நகரில் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். சிசிடிவி கேமரா அங்கேயும் போட்டோம், ட்ரைனேஜ் அங்கேயும் போட்டோம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இதே மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் செலவை சுருக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அந்த டிஸ்கஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி கேமராவை பற்றின மெயின்டெனன்ஸ் வந்து யாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியலை. அது பார்த்துக்கலாம் சார், இப்போ பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செலவை கட் பண்ணி அப்படி மெயின்டைன் பண்ண விட்டாங்க. அது அப்படியே வந்து கொடி கம்பமாக மாறிச்சு, அப்படியே துரு பிடிச்சி போச்சு, கேமரா பழுதடைஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து வீடுகள் பெருகிடுச்சு, பொருளாதாரமும் பெருகிடுச்சு. அந்த சிசிடிவி கேமரா வந்து மெயின்டைன் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க. அதை சரி பண்ணவே முடியலை. எல்லாம் அப்படியே கம்பமாக நிற்கிது. பழைய கேமரா உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு போனால் நீங்கள் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு சரி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அதை சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இதே உதாரணத்தை நான் ரெங்கா கார்டனில் சொல்கிறேன். அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஒரு தெஃப்ட் அங்கே ஒன்று நடந்து போச்சு. அந்த தெஃப்ட் நடந்ததுனால அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி மேலே அராதி ஒரு காதல் வந்துருச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 கேமரா ஒர்க் பண்ணலனா கூட உடனே ஃபோன் வந்துடும். அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு ஏஎம்சியே வந்து 40,000 கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அடி பட்டுட்டாங்க. எப்போதுமே வந்து வருமுன் காப்போம்ன்றது வந்து புத்திசாலித்தனம். நமக்கு வந்து வசதிகள் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாச்சு. அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் துச்சமாக நினைக்காம ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் நலனுக்காக தான் உருவாக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சு அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு மரியாதையும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதனால மனசு வச்சுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செலவை தான் நாங்கள் போட்டிருப்போம். அதில் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இவ்வளோ ஆகுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா, இவ்வளோ தேவையானலாம் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பட்ஜெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் குறைச்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதையாவது காம்ப்ரமைஸ் தான் பண்ணுவீங்களே ஒழிய அதை வந்து நீங்கள் சிறப்பாக அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதை மனசில் வச்சுட்டு தான் இந்த வசதிகள், இந்த பட்ஜெட்லாம் வந்து உருவாக்கியிருக்கோம். இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் கௌரி நகரையும் மனசில் வச்சுக்கோங்க, ரெங்கா கார்டனையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்க போகிறீங்களா, இல்லை நல்ல முறையில் இருக்கும்போதே அதை பாதுகாத்துக்க போகிறீங்களான்றதை நீங்கள் கலந்து முடிவு பண்ணுங்கள். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. மனை உரிமையாளர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன், வீட்டு உரிமையாளர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன். இப்போது இதெல்லாம் ஒரு கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அசோசியேஷனை வந்து உருவாக்குறோம். இந்த அசோசியேஷனை உருவாக்குறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாத்தையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுக்கிட்டேன், இந்த பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுத்த உடனே வந்து யாருமே இது எங்களுக்கு கௌரி நகர்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, ரெங்கா கார்டன்லேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எங்கள் வார்த்தையை தட்ட முடியாமல் தான் எல்லோரும் வந்திருக்காங்க அந்த பொறுப்புக்கு. வர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் போய் சந்தனத்தெல்லாம் பூசிட்டேன், பூ மாலையெல்லாம் போட்டுட்டு அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு கவுண்ட் பண்ணி பார்த்த மாதிரியே இருந்தது. எல்லாத்தையும் டண்டனக்கான்னு பார்த்துக்கிட்டு அந்த இங்கே பூசு அங்கே பூசுன்ற மாதிரி தான் செந்தில் சார்லாம் வந்தார். நேற்று அவர் மெசேஜை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆடி போயிட்டார். சார் நான் நைட்டு தூங்கலை அப்படின்னாரு. சார் இல்லை நீங்கள் இன்றைக்கி நைட்டு தான் தூங்காமல் இருப்பீங்க, நாளைக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு உற்சாகம் மாறிடும், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் உற்சாகப்படுத்தி விட்டேன். அதே மாதிரி தான் எல்லா நிர்வாகிகளுக்கும், மனை உரிமையாளர்களுக்கும் நம்ம வீட்டு உரிமையாளருக்கும் சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இந்த ஒரு லே அவுட்டுக்கு வந்து இந்த வீடு கட்டி குடி வரவங்க வந்து ஒரு தியாகியோ, ஏன்னா இந்த இந்த பாட்டெல்லாம் வந்து வீடு கட்டலைனாக்க எல்லாம் காலி இடமா இருக்கும், முள்ளு போதுறதா மண்ணி கிடக்கும். இந்த வீடு கட்டி முதல்ல வராங்க பாருங்க, அவங்க தான் பெரிய தியாகியே. எல்லா சிரமங்களையும் அவங்க பட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து வரவங்க வந்து அதில் ரெக்கவர் ஆகி வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குடியிருப்பு பகுதியாயிரும். அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அதே போல் இந்த சங்கத்தை வந்து பொறுப்பை எடுத்துக்கிறதுல வந்து வந்து தலையை கொடுக்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியமே இருக்குது. அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு உற்சாகமாக கையை தட்டுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க நம்மகிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இந்த பொறுப்புக்கு வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஆதாயமும் அடைகிறதுக்காக இந்த பொறுப்புக்கு வரல, அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சேவையாக தான் வராங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா யாருமே எடுத்து செய்யலைனாக்க அதில் அவங்களும் ஒரு நபராக பாதிக்கப்படுவாருங்கன்றத ஒரு மனசில் வச்சுக்கிட்டு
அவங்க ஒரு சேவையாக தான் இந்த செய்ய முன்வராங்க. அப்போது உறுப்பினராகிய நாம, மனை உரிமையாளர்கள், வீட்டு உரிமையாளர், நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தணுமோ தட்டி கொடுத்து, சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க, நான் வந்து நிற்கிறேன். இதில் வந்து பதவி கொடுத்த உடனே இந்த வேலையை இவர் தான் செய்யணும் தயவு செஞ்சு யாருமே மனசில் ஏற்றிடாதீங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்களை விட நிறைய திறமசாலிகள் அங்கே இருக்கிறீங்க. நேற்று மெசேஜ் பார்க்கும்போது தெரியும், நிறைய ஐடியாஸு, நிறைய திட்டங்கள், செலவை குறைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு எல்லா ஐடியாஸும் உங்கள்கிட்ட இருந்து தான் வருது. அப்போது நீங்கள்லாம் வந்து உறுப்பினர்கள் அப்படின்ற ஒரு இதில் வந்து நீங்கள் யாரும் ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. நீங்களும் வந்து இதில் பங்கெடுத்துக்கணும். உங்களால் எப்பப்பெல்லாம் இன்வால்வ் ஆக முடியுதோ இன்வால்வ் ஆகி அவங்களுடைய சுமையை நீங்கள் குறைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால வந்து உற்சாகமாக செயல்பட முடியும். அதே மாதிரி அந்த எல்லாத்துக்கும் ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நேரம் கட்ட நேரத்தில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கோங்க உங்கள் குறைகளை வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு. ஒரு கரண்ட் வரலனாக்க ஒரே நேரத்தில் வந்து எல்லாருமே ஃபோன் அடித்து ஏன் கரண்ட் வரலன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி பதில் சொல்லிட்டு இருந்தாங்கனாக்கா இபி டிபார்ட்மெண்ட்டில் பேசவே முடியாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னாக்க அவங்களே குரூப்பில் வந்து கன்வே பண்ணுவாங்க, இந்த மாதிரி காரணத்தினால பவர் கட் ஆகிருக்கு, இந்த மாதிரி அசௌகரியம் இருக்குன்னு ஏதாவது ஒரு பொதுவான விஷயங்களை வந்து அவங்களே தகவலை தருவாங்க. தெரியலனா குரூப்பில் மெசேஜ் போடுங்க. குரூப்பில் ஒருத்தர் போட்டாலுமே எல்லாத்துக்குமே அது கன்வே ஆகும். கூடுமான வரைக்கும் ஃபோனில் வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா தயவு செய்து மனம் புண்படும்படியான வார்த்தைகளை மட்டும் யாரும் பயன்படுத்துகிறாதீங்க. எல்லாருமே வந்து ஒரு தரமான மனிதர்கள், எல்லாம் வந்து நல்ல உயர்ந்த பதவியில் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கோவத்தை வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தையிலையோ அல்லது உங்கள் செயல்லையோ தரக்குறைவாக எந்த காரணத்துக்கு கொண்டும் வெளிப்படுத்திடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்காக வந்து அவங்க சேவை செய்ய வந்திருக்காங்க. அவங்கள கௌரவப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து கடமையும் நமக்கு இருக்குது. அதே போல் யாராவது ஒரு உற்சாகம் அவங்க கேள்விகள் வந்து புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ ஏதாவது காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ மற்ற உறுப்பினர்கள் வந்து அதை கவுண்டர் பண்ணுங்க. ஒரு நியாயத்தை வந்து எடுத்து சொல்லுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். நல்லவங்களாம் அமைதியாக இருந்துட்டு தப்பானவங்களாம் பேச ஆரம்பிச்சாக்க நீதி இறந்து விடும். அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து நாடு கெட்டு போச்சு நம்ம வசனம் பேசி ஒரு பிரச்சனமும் கிடையாது. ஒரு வாய்ப்பு, ஒரு தவறு யாராவது அது முன்னாடி முதல்ல செய்யும் போதே அது நம்ம நகர் சார்பாக வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருந்ததுன்னா அதை வந்து தவறுன்னு சுட்டி காட்டுற ஒரு நபர் இருந்தாருன்னா அதை தவறுன்னு உணர்ற அனைவருமே ஒன்று சேர்ந்து அதை தவறு சுட்டி காட்டுங்க. அதே மாதிரி உற்சாகப்படுத்துறது எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து உற்சாகப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்ய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ இந்த பைலா வந்து நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க, அந்த செலவுகளையும் படித்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பைலாவையும் செலவுகளையும் வந்து என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்றது ஒரு முடிவு பண்ணி ஆகணும். இதில் சுருக்கமாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு தரோம். மைக்கு வந்து சார் மைக் ரெடியாக இருக்கா? 4 மைக் இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கில் 2, ஃப்ரண்ட்டில் 2 கொடுங்க. அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி வாங்க, முன்னாடி இருந்து அப்படியே பின்னாடி போங்க. 2 மைக் பின்னாடி போகட்டும், 2 மைக் முன்னாடி வரட்டும். சுருக்கமாக உங்களுடைய அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தேவைகள் இருந்தாலோ ஒப்பீனியன் இருந்தாலோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சுருக்கமாக சொன்னீங்கன்னா இந்த பைலா ரெடி பண்ணுறதுக்கும் செலவுகளை வந்து ஒரு திட்டமிடுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம சங்க உறுப்பினர்கள் வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் வந்து நோட் பண்ணிக்குவாங்க. நான் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து உங்களோட கோஆர்டினேட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்லாம் தொடரும். ஒரு வாரம் நல்லா டைம் எடுத்துக்குங்க. நல்லா நிதானமாக சிந்திச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி என்ன மெயின்டெனன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், வீட்டுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் வந்து மனைக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஏகோபித்த ஒரு கருத்தோடு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காஷன் டெபாசிட்டை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. இந்த காஷன் டெபாசிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற வேலை கிடையாது. அந்த பணி நிறைவடைஞ்ச உடனே திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதுக்கான உதாரணமும் சார் அந்த வீடியோ கொஞ்சம் போடுறீங்களா? அந்த ஃபோட்டோஸ், அந்த டேமேஜ் இருக்கா? இல்லை, நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஓகே, என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன வேண்டுகோள், வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன தகவலும் ப்ளஸ் வேண்டுகோளும். தயவு செஞ்சு இந்த ஜேசிபி விட்டு, இப்போ நம்ம சாய்ராம் பில்டர்ஸில் வந்து வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாட்டர் லைன் போட்டதுலேருந்து ட்ரைனேஜ் லைன்லேருந்து எல்லாமே எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எது ரொம்ப கிரிட்டிக்கலான ஐட்டம், எதை டச் பண்ணால் சரி பண்ணவே முடியாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து அவங்க வசதிக்காக வெளி பில்டர்ஸை வச்சு கட்டுறீங்க. அந்த மாதிரி கட்டும்போது அவங்களுக்கு இங்கே உள்கட்டமைப்பு எப்படி இருக்குன்றது அந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அந்த போதுமான நாலேஜ் இருக்காது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுரடிக்கு இந்த ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட கட்டடத்தை ஒப்படைச்சிடுறோம். அப்போ அந்த ஒரு பில்டருக்கு மனசில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் மிச்சம் பண்ணால் நமக்கு காசு சேவிங்ஸ் கிடைக்கணும் அவர் அந்த கண்ணோட்டத்திலே இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வானம் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆளை விட்டு மேனுவலாக பறிச்சாங்கன்னா எக்ஸ்பென்சிவ் கூடன்னு சொல்லிட்டு ஜேசிபியை வந்து அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். இனி வருங்காலங்களில் நீங்கள் வீட்டு மனையை வச்சுருக்கவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வீடாக மாற்றும் போது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மணிகண்டன். கிளாஸ் 1ல் 29-30 பிளாட் நம்பரில் வீடு கட்டி ஃபினிஷிங் ஸ்டேஜில் விரைவில் குடிபுகுற நிலையில் இருக்கோம். இப்போ நேற்றிருந்து சார் வந்து நம்ம அசோசியேஷனில் வந்து நிறைய மெசேஜ்கள் வந்துச்சு. இந்த நமக்கு வந்து இங்கே கிருஷ்ணா நகருக்கு வந்து அசோசியேஷன் நம்ம புதுசாக வந்து இன்றைக்கி தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்து சொன்னாங்க. உண்மையாகவே வந்து அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கருத்துக்கள் நிறையா வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எந்த கருத்தாக இருந்தாலும் உடனே சொன்னாங்க. அதில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொன்றுக்குமே வந்து நல்ல முறையில் ஒரு ரெக்டிஃபை பண்ணி நம்ம பிரபாரன் சார் சொல்லியிருந்தார். அந்த ஆக்கிரமிப்பு அந்த இதுக்கு நல்ல ஒரு இது கருத்து கொடுத்துருந்தாரு. மற்றபடி எல்லா உறுப்பினர்களும் கேட்ட மெசேஜுக்கு இப்போ வந்து அவர் மேடையில் வந்து சிறப்பான எல்லா தகவலையும் கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு வந்து நம்ம வந்து இங்கே குடியிருக்கிறவங்க தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரொம்ப நண்பர்களாக இருந்து இந்த நகரினுடைய பாதுகாப்பு, நகரினுடைய தூய்மை, ரெண்டாவது இந்த மின்சாரம், தண்ணி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பை செயல்படுறதுக்கு நம்மளுக்கு அசோசியேஷன் தேவை. அதை வந்து பிரபாரன் சாரும் ஸ்ரீதர் சாரும் நம்மளுக்கு அந்த இதை அமைச்சு கொடுத்து கூடயே இருந்து அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவங்கள பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இருந்து நம்ம சிறப்பாக வந்து இங்கே வாழ்கிறதுக்கு என்ன அடுத்த கட்டமாக என்ன போகணுமோ அந்த இதை நம்ம செய்யணும். ரெண்டாவது வந்து இந்த சந்தா இந்த இதெல்லாம் வந்து அவர் சார் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது உங்களுக்காக வேண்டி நமக்கான திட்டத்துக்காக வேண்டி நம்ம இது கலெக்ட் பண்ணுறதா. இந்த ஃபண்டை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிங்கன்ட்டாரு. அது நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். வீடுகள் இன்றைக்கி அதிகமாக வர வர வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எனக்கு பிரபாரன் சார்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். சார் கேட்கலாமா? தாராளமா. இங்கே வந்து சார் வந்து பார்க்க அமைச்சிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு அந்த பார்க்கில் இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் போய் விளையாட முடியாத அளவுக்கு வந்து அது அந்த பள்ளத்திலே இருக்குது. அந்த பார்க்கை வந்து ரோடு மட்டத்தை விட கொஞ்சம் ப்ளஸ் ஹைட்டேஜ் கொடுத்தா கூட பரவாயில்ல. ரோடு மட்டத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அம்யூனிட்டிஸ் அந்த விளையாடக்கூடிய விளையாட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சறுக்கு விளையாடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டாருனாக்க அது குழந்தைகள் போய் அதை விளையாடலாம். நம்ம அங்கே அந்த அம்யூனிட்டிஸை வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கிங் இருக்குது. கொஞ்சம் அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னாக்க ரொம்ப வசதியாக இருக்கும். நன்றி. கண்டிப்பாக சார். அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டுமே உருவாக்குனது கிடையாது. எல்லா பெரியவங்களும் அதில் ஏறி விளையாடுற மாதிரி தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். ஆனால் பெரியவங்க யாரும் போய் விளையாட மாட்டேன்றீங்க. அதான் வருத்தம். யாராவது போய் பயன்படுத்தினா தான் அந்த பக்கத்தில் வந்து புல் முளைக்காமல் இருக்கும். அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எல்லா வசதியும் செஞ்சு தரது பெருசு கிடையாது. அதை பயன்படுத்தலைன்னா செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் சார். அதனால கொஞ்சம் ரோடு மட்டும் கொஞ்சம் உயர்த்தி கொடுங்க சார். இல்லை, நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போய் முதல்ல அந்த சீசால உட்காந்து ஆடுறீங்க, நான் அந்த அழகை பார்த்து ரசிக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அடுத்த செஞ்சிருவோம். எல்லா பெரியவங்களும் அந்த பார்க்கில் விளையாடுறத கண்கொள்ளா காட்சி நான் பார்த்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். அதை பயன்படுத்துங்க. ஏன்னா எல்லாரும் அதில் நல்ல ஒரு போய் ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உறுதியாக காலகாலத்துக்கு இருக்கிற மாதிரி தான் அதை அமைச்சிருக்கோம். சின்ன குழந்தைங்க மட்டும்தான் அதில் போய் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் லேடிஸ் எல்லாம் போய் அங்கே போய் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதை போய் பயன்படுத்துங்க. எந்த ஒரு பொருளையும் முதல்ல பயன்படுத்தணும். பாதையெல்லாம் உருவாகும், புல்லெல்லாம் பார்க் வேணும்னு கேட்டாங்க. ரொம்ப ஒரு உற்சாக மிகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வேறு அந்த பார்க் அமைஞ்சு போச்சு. ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி பூச்செடி பிடிச்ச பூச்செடியெல்லாம் வாங்கி நட்டு விட்டேன். குரோட்டல்ஸ் நட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 அடுத்த மீட்டிங்கில் போகிறப்ப சொன்னாங்க, சார் தயவு செஞ்சு அதெல்லாம் வெட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னாங்க. என்ன சார்னா, சார் பாம்பாக போகுது, அந்த பக்கம் பிள்ளைங்க போக மாட்டேன்றாங்கன்னாங்க. அது மாதிரி பயன்படுத்துனீங்கன்னாக்க அதோடைய பயன்பாடு வரும்போது அது வந்து அந்த பொருளுக்கும் மரியாதை, எங்களுக்கு செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் மரியாதை.
கண்டிப்பாக இதை மனசில் வச்சுக்கிறோம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வசதிகள் வேணும்னாக்கா செஞ்சு கொடுத்துட்றோம். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். அடுத்த கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இப்போ குழுலாம் கூப்பிட்டு இது அமைச்சிருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்களை வந்து நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு என்னாலும் சரி, யாரும் மற்ற எல்லாருக்குமே அவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு 10க்கு 10 ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று கட்டி கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள வந்து மாதத்தில் ஒரு தடவோ இல்லை இடையில யாரும் தேவைப்படுறவங்களோ லீவு நாளில் போய் பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கு சௌகரியங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் அமைச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசுவாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு லீவு நாளோ இல்லை இதனாலேயோ வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எல்லா மக்களுமே வந்து எந்த நேரமும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு தேவைகள் இருந்தால் உடனே அங்கே இருந்தாங்கன்னா ஈவினிங்கில் போய் பார்க்கலாம், பேசலாம். என்ன குறைகள் இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்களுக்கு மனசு திருப்தியாக போயிடும். என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறது எல்லாத்தையும் அவங்களும் கன்சல்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. நன்றிங்க சார். கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா, அந்த டிவி வைக்கிறதுக்கு, அந்த யூடிஆர்லாம் வைக்கிறதுக்கு, ப்ளஸ் வந்து அந்த ஃபர்னிச்சர் ஒரு 20 சேர் வாங்கி கொடுத்துட்றோம். அதெல்லாம் அங்கே வச்சு நீங்கள் பராமரிச்சுக்கலாம். அதுக்கு உண்டான ஏற்பாடை உறுதியாக செஞ்சு கொடுத்துருவோம். ஃப்ளாட் நம்பர் 34 சார். ஃபஸ்ட்டு நான் குட்னஸ் ஷேர் பண்ணிடுறேன். நானும் என்னோட குழந்தையும் எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே வரும்போது ஒரு கிராஸ் பண்ண ஜஸ்ட்டு வயலூருக்கு கோயில் போயிட்டு ஜஸ்ட்டு பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். பெங்களூரில் ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணோம் ஃப்ளாட் வாங்கணும், வீடு வாங்கணுன்ட்டு. பட் இட் இஸ் ஸோ ஹை அமௌண்ட்டாக இருந்தனால எங்கள் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு வந்தோம். ஜஸ்ட் இங்கே வயலூருக்கு வந்தோம், இப்படி பார்த்தோம். சரி ஓகே ஏதோ பில்டர்ஸ் நடந்துகிட்டு இருக்குதுன்ட்டு உள்ளே போனோம். எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வாங்கியிருக்கோம் ஃப்ளாட் நம்பர் 34. ஐ எம் ஹாப்பி டு ஹியர். அப்புறமேட்டுக்கு இந்த குட்னஸ்னால் நானும் என் குழந்தையும் 10 o'clock ஆனாலும் ஒரு சைக்கிள் ரைட் பண்ணால் ஹாப்பியாக வருவோம். மார்னிங் 4:30னாலும் ஒரு பயம் இல்லாமல் வாக்கிங்க்கு வரோம். அப்போ நான் காந்தி தானே? அந்த ஒரு ஃபியர்னஸ் இல்லை எங்களுக்கு வெளியே வர்றதுக்கோ, இல்லை ஒரு மேன் வேணும், ஒரு கை வேணுன்ற ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் என் குழந்தையோ தனியாக வந்து விளையாடுறதுக்கோ வாக் பண்ணுறதுக்கோ ஒரு குட் ஃபீல் இருக்குது. ஃபியர்னஸ்லாம் கிடையாது எதுவும். அதே மாதிரி இங்கே எவ்ரி ஒன் நெய்பர்ஸில் நல்லா இருக்காங்க. எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே ஒரு குட் பீப்புளாக இருக்காங்க. குட் ஃபீலோடு இருக்கும். தென் எங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ்னால் எங்களுக்கு கேட்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கிடச்சிட்டா எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலர் வாட்டர் கேட்குறோம். ரெகுலர் வாட்டர் மீன்ஸ் வருது எங்களுக்கு ஃப்ளாட் நம்பர் ஃபேஸ் 1ல் 34ல் இருக்கும். வீக்லி ட்வைஸ் வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒர்க்கிங்கில் இருக்கும், ரெகுலராக வந்து பார்க்குறதுக்கு முடியல, போர் யூஸ் பண்ணிக்கிறோம் மார்னிங் இந்த மாதிரி இருந்தால ரெகுலராக வரதில்லைன்னு என்னோடய ஃபீலு. பக்கத்தில் வேணாலும் கேட்டுக்கலாம். அதே மாதிரி கார்பரேஜ் வந்து ரெகுலராக வர்றதில்லை, ட்வைஸ் எ வீக் வருது. மார்னிங் வந்து எப்போ வருதுன்னு தெரியாது. அதனால எங்களுக்கு ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் எல்லா டைமும் யாருமே இருக்க மாட்டோம். அவங்க ஒரு 11:30 12 o'clock வராங்க. அதுக்குன்னே நம்ம Thursday வருவாங்களா, ஃப்ரைடே வருவாங்களா, இந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து நம்ம அலாட் பண்ணுற மாதிரிக்கு ஒரு செலக்டட் பாயிண்ட் வச்சுட்டா இருந்தாலும் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவுட் கோயிங் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட் வச்சுட்டா அவங்க ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் இந்த மாதிரி தேவைப்படும் போது கிடைக்கும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா சார் ஒரு சின்ன ஒர்க்கு, ஒரு இப்போ பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால ஒரு ஃபீஸ் போயிடுது, பவர் மோட்ரு போட முடியல, இந்த மாதிரி ஒரு உடனே வந்து எக்ஸ்ட்ரா அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நம்ம கேம்பஸில் யாராச்சும் ஒருத்தவங்க கான்டாக்ட் நம்பர் கிடைச்சாலும் வித்தின் 10 minutes, வித்தின் 13 minutes இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா செக்யூரிட்டி. நைட்டில் நேற்று கூட நாங்கள் 1:30க்கு உள்ளே வரோம். செக்யூரிட்டி நைட்டில் வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். யார் வரோம் யார் போகிறோன்னு அவருக்கு தெரியறதே இல்லை. நாங்கள் கேட் ஓப்பன் பண்ணி நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வர்ற வரைக்கும் யார் உள்ளே வராங்க, இவங்க எந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்கன்றது தெரிகிறது இல்லை. ஸோ நைட்டில் செக்யூரிட்டி டைட்டாக அலாட் பண்ணுறது கேட்டுக்கிறோம் சார். ஏன்னா அவங்க இருக்கிறனால தான் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கு முடியுது. அதனால அதை இன்னும் கொஞ்சம் 2ஆக போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். 5 ஃபேஸை வந்து பார்க்கறதுனால ஒருத்தவங்களுக்கு முடியலனாலும் இன்னும் நைட் டைம் வந்து 2 பேர் போட்டுக்கிட்டா அதுவும் பெட்டர் தான் இருக்கும். ஏன்னா 500 வந்து இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா கூட 3 பேருக்கு 500 வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது. எல்லாருந்தாலும் பே பண்ண முடியும், நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா அந்த 500 எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். என்னோட தாட் என்னென்னா இப்போ நம்ம வெளியே ஒரு ஸ்நாக்ஸுக்கு போனால் கூட ஒரு 300 500 ஆகிடுது. அந்த மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால
யாருக்கும் அந்த கஷ்டம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்களுக்கு செக்யூர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் சார். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து எங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தாமல் ஒரு குயிக்காக கிடைச்சா எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். உங்கள் சிரமப்படுற எலக்ட்ரீஷியன் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. எஸ் சார். அதை வந்து ஸ்டேஜ் சார் நோட் பண்ணிக்கங்க. நம்மகிட்ட உள்ள எலக்ட்ரீஷியன் பிளம்பர் நம்பரை வந்து காண்டாக்டில் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஒரு ரீசனபிளாக ஒரு ஃபீஸை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதையும் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னாக்கா தேவைப்படுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளம்பர் எலக்ட்ரீஷியனை. அடுத்த பாயிண்ட் வந்து செக்யூரிட்டி சொல்லியிருந்தீங்க. அந்த செக்யூரிட்டிக்கு தான் நாங்கள் வந்து உங்கள் விஷயத்தை நாங்களுமே கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் வந்து இப்போ 10,000 சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். அதை 15,000 நாங்கள் போட்டதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 சம்பளம் கொடுத்து போடும்போது அவங்ககிட்ட சில குவாலிட்டிஸை வந்து எங்களால் எதிர்பார்க்க முடியல. இதை ரொம்ப நம்ம டைட் பண்ணோன்னா வேலையை விட்டு போயிடுறாங்க. அப்போது ஏஜ்டு பர்சன்ஸ் தான் வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் 60 and above. அப்போ அவங்க வந்து நைட்டு தூங்காதீங்க நம்ம சொன்னாலும் அதை எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, மானிட்டர் பண்ணவும் முடியல. அதுக்கு தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக ப்ரைவேட் செக்யூரிட்டி சர்வீசஸ் போயிடலாம் அப்படின்றத பிளான் பண்ணி தான் அந்த 15,000 வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது. ஏன்னா டே டைம் கூட பரவாயில்ல, நைட் டைம் வந்து டைட்டாக இருக்கும். ஆமாம், அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது செக்யூரிட்டி சர்வீசஸ் போனாலும் அந்த 10,000 12,000 ரேஞ்சுக்கு போனாக்கா அவங்க இவங்கள விட ஒஸ்ட்டாக இருக்காங்க. அப்போது அவங்ககிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு செக்யூரிட்டி சர்வீசஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு 15,000 கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் ஓரளவாவது நல்ல ஆளை கொடுக்க முடியும். நீங்கள் 10,000க்கு நீ கொடுத்தா யார் சார் வந்து குடும்பம் நடத்த முடியும், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வருது. அதை மனசில் வச்சு தான் நாங்கள் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 15,000 போட்டிருந்தோம். அதுக்கு தான் நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது. இதை வந்து நீங்கள் எல்லாம் கலந்து பேசுங்க, எங்களுக்கு இதில் ஆட்சேபனை கிடையாது. ஒரு செக்யூரிட்டி வேணுமா, 2 பேர் வேணுமா, 4 பேர் வேணுமா, 5 பேர் வேணுமா? ஏன்னா இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் ஏரியா. இது ஒருத்தர் நைட்டில் என்ன நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கோன்றதை சொல்லிடுறேன். ஒரு கேட் மட்டும் இல்லை, 2 கேட் வந்து ரெகுலராக நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நைட் டைமில் அதையும் ஒன்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும்தான் ஓப்பனில் வைக்கிறோம். ஒரு செக்யூரிட்டி வந்து ரவுண்ட்ஸில் இருப்பார், சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு ரவுண்டிங் போயிட்டு வருவாங்க. இதுதான் வந்து சிஸ்டம். ஆனால் இப்போ செக்யூரிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணால் இதுக்கு மேலே இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சைட்டில் அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 2 பேரும், பகலில் 2 பேரும், நைட்டில் ஒருத்தரும் இருக்காங்க. இப்போ இது இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கலந்து பேசி சொல்லணும். அது எல்லாருமே நம்ம அந்த கலந்துரையாடல் இந்த கருத்தெல்லாம் வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமையும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து திருப்பி ஒரு குரூப்பில் வந்து யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். யாரும் அவசரப்பட்டெல்லாம் முடிவெடுக்க வேண்டாம். மனை உரிமையாளர்கள்லாம் இதை வீட்டில் உட்காந்து நல்ல நிதானமாக பார்க்கட்டும். இன்றைக்கி வந்து பங்கெடுக்காதவங்களும் அதை கேட்டுட்டு நல்ல தீரமாக யோசிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்ன வேணாலும் நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம். செக்யூரிட்டி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்த விஷயம் சொன்னீங்க, வாட்டர் ப்ராப்ளம் சொன்னீங்க. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா phase 1, phase 2, phase 3, phase 4 இது மாதிரி பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3/4 மணி நேரம் திறந்து விட்றோம் தண்ணியை. அந்த 3/4 மணி நேரத்தில் என்ன இன்னொரு இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வீட்டில் வந்து ப்ராப்பராக அந்த கேட் வால் போட்டிருந்தீங்கன்னா அவங்க தொட்டி ரொம்ப உடனே அதை அடைச்சிரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில வீடுகளில் வந்து சின்ன தொட்டியாக இருக்குது, சில வீடுகளில் பெரிய தொட்டியாக இருக்குது. அப்போ சின்ன தொட்டி ரொம்ப வெளியே போயிட்டுருக்கு, தண்ணி வெளியே போயிட்டுருக்கு, பெரிய தொட்டி ரொம்பிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால கேட் வால் வந்து தயவு செஞ்சு போடுங்க. அதை வந்து லேடிஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி போடுங்க. பள்ளத்தில் வந்து உள்ளார இறங்கி போடுற மாதிரி போட்டிங்கன்னா அது கேட் வால் போட்டும் பிரயோஜனம் கிடையாது. அதை வந்து மனசில் வச்சு நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஈவனாக ஒரு குறித்த நேரத்தில் வந்து தண்ணி போய் சேர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். குரூப்லேயே உங்கள் வீட்டு நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதை வாட்ச் பண்ணிவிட்டு என்ன ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க. நன்றி மேடம், தேங்க்யூ. எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் நடக்கும்போது சரி வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு பாம்பு பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்கிட்ட 2 டைம் வந்துருச்சு. அந்த முன்னாடி உள்ளதை க்ளீன் பண்ணாலும் அதை கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் சார். இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதோட இடத்துல தான் நம்ம இருக்கோம். அவங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்தா உங்கள் இடம் காலி ஆயிரும். அதனால் நீங்கள் பெரிய மனசோட அவங்களை விட்டு கொடுக்கணும். ஏன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பாம்பு வருது, தில்லைநகர்லேயும் பாம்பு வருது. என்ன பாம்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அங்கே தான் இல்லை. யூடியூப்லலாம் பார்ப்பீங்க, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் ஷூக்குள்ளே இருந்து பாம்பு எடுக்கிறாங்க. அதனால் இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். நீங்கள் நல்லா சத்தம் போட்டு நடங்க, பாட்டு பாடுங்க, ஓடி போயிடும். கொஞ்ச நாள் சிரமமாக இருக்கும். அப்புறம் வீடுகள் பெருகின உடனே அது வேறு ஏரியாவுக்கு போயிடும். இவங்கள தொல்லை தாங்க முடியல, நமக்கு ப்ரைவசி இல்லை, நம்ம சுகாதாரம் கெடுதுன்னு சொல்லிட்டு அது காலி பண்ணிவிடும். அதுக்கு போட்டி போட்டு நம்ம வீடு கட்டுவோம். நன்றி மேடம். சார்
தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் ஜூலையில் வந்தோம், மார்ச்சில் பால் காய்ச்சினோம், ஜூலையில் வந்தோம். ஒரு பர்சன் அன்னோன் பர்சன் அந்த அப்போ தான் வந்து 1 வீக் ஆனிச்சு, முறைச்சி பார்த்துட்டே இருந்தார். நான் பார்த்தேன், ஒரு ஃபோன் கால் பண்ணேன், ஃபோட்டோ ஷேர் பண்ணேன். வித்தின் 13 மினிட்ஸில் அந்த பர்சனை யார் என்னன்னு இப்போ கேதர் பண்ணி எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அன்னைக்கு சொல்ல முடியல, இன்னைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ சார். அதுதாம்மா நம்ம ஒரு நகரோட சிறப்பே. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், ஒவ்வொரு நகர்லையுமே அதை சொல்கிறது உண்டு. நாங்கள் போட்டிருக்கிறது ஒன்றும் பெரிய சீன பிரிஞ்சவர் கிடையாது. கொஞ்சம் திறமை உள்ளாலும் தப்புன்னு ஒரு ஜம்ப் பண்ணிடலாம். இருந்தாலுமே இந்த காம்பவுண்ட் வால் எதுக்கு, இந்த கேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் வந்து ஒரு 80 வயசு பெருசு இருந்ததுன்னா போதும், ஒரு பயல உள்ளார விடாது. யார்ப்பா நீ அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தான் இந்த சிஸ்டம். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்குறது. இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த உரிமை உண்டு. ஏன்னா இங்கே என்ன ஒரு வசதின்னு கேட்டிங்கன்னா, 3rd person யார் வந்தாலுமே தனியாக தெரிவாங்க. அது வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இதுக்காக நம்ம அரும்பாடுபட்டு இந்த மாதிரி சிஸ்டத்தை உருவாக்குறதே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் இந்த 60 வீட்டுக்காரங்க யார், 100 வீட்டுக்காரங்க யாருன்றது நம்ம ரெகுலராக பார்த்து பழகியிருப்போம். அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தால் கூட என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டால் போதும். நம்ம ஏன் வந்தீங்கன்னு யாரையும் கேட்டுற வேண்டாம். சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், யாரை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா போதும், எல்லாருக்குமே அந்த ஒரு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் கூட அந்த செந்தில் சார்ட்ட பேசும்போது சொன்னேன், சார் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. யார் வேணாலும் வரலாம் போகலான்ற ஒரு கட்டமைப்பு வந்துருச்சுனாக்க நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. இந்த கம்யூனிட்டியோட அட்வான்டேஜே வந்து அதுதான். அதனால் இது எல்லாத்துக்குமே வீட்டில் குடியிருக்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த உரிமை உண்டு. யாராவது உங்களுக்கு அன்னோன் பர்சன் வந்தால் ஒன்றும் வேண்டாம், பணிவாக கேளுங்க, சார் யார் சார் என்ன ஹெல்ப் பண்ணணும், யாரை பார்க்க வந்தீங்க, நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் வியாபாரி, அந்த குப்பை எடுக்க வரவங்க, இந்த மாதிரி ஏதாவது வந்தாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ் மாதிரி கொடுங்க. ரெகுலராக காய்கறி விற்க வரவங்க யாராவது வந்தாங்கன்னா அசோசியேஷன் மூலமாக ஒரு பாஸ் மாதிரி கொடுங்க. சில லிமிட்டட் பர்சன்ஸை மட்டும் அலோட் பண்ணுங்கள். புதுசாக அலோவ் பண்ணாதீங்க. செக்யூரிட்டி சொல்லி அதை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பாதி தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நோட்டம் விட்டுட்டு தான் அடுத்து அந்த தவறே செய்ய வராங்க. அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஆரம்பத்துலேயே தடுத்துடலாம். நன்றி சார். அடுத்தது ஃபேமிலிஸ் கம்யூனிட்டி மெயின்டெனன்ஸ் எவ்வளவு மேடம் கொடுத்தீங்க? சார் அது 11K 12K per house போகுது. 11 இப்பயும் கட்டிட்டு தான் இருக்கோம். 12K 12K ஆகும். இன்னும் சத்தமா கார்டனிங் செக்யூரிட்டி ப்ளீஸ் கொஞ்சம் சத்தமா ஆகுது சார், ஆகுது. 12K per square feetக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் 120 rupees கிட்டலாம் வருது. ஹேப்பன்ஸ். ஸோ ஓகே, செக்யூரிட்டிக்கு வந்து நோ புரோக்கர் ஹுட் அண்ட் மை கேட் யூஸ் பண்ணுறாங்க சார். அது என்னன்னா எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ஈவன் மெய்ட்ஸ் சர்வீசஸ் எல்லாமே அதில் ரெஜிஸ்டர்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் வாட்ச்மேன் அவரையே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ இவங்க வந்து எல்லாரையும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக ஸ்விக்கி ஆளுங்களை கூட கேட்டு தான் அவர் உள்ள அமைச்சார். அது ஒரு நிறைய பிரச்சனையாச்சு. அவர் வந்து என்னம்மா இவ்வளோ 10 நிமிஷம் ஆகுது, நாங்கள் அங்கே நிற்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஆப் அந்த மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இட்ஸ் ஒர்க்கிங். அங்கே நோ புரோக்கர் கூடலாம் இட்ஸ் ஒர்க்கிங். இன்னொன்று வந்து கார்பேஜ் சார். இப்போ பாம்புலாம் வருது, ஓகே வந்துட்டு போகுது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஆப்போசிட்டில் அப்படியே அங்கங்கே கொடுறாங்க. இப்போ இன்னொன்று கேட்க பின்னாடி அந்த காம்பவுண்ட் பின்னாடி அப்படி எடுத்து தூக்கி போட்டுடுறாங்க. அது எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது, எல்லாம் நடக்குது. ஸோ கார்பேஜ் பின்ஸ் மாதிரி ஏதாவது வைக்கணும்னா ஒன் திங், ஆர் அது மட்டும் கொஞ்சம் பார்த்தா இட் வில் பி வெரி நைஸ். ஸோ யா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்னீங்க. அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் திருப்பி ஒரு சொல்லுங்களேன். வேண்டாம், மனசுக்கு இதமா இருக்கு. பரவாயில்ல. அதாவது இந்த குப்பை தொட்டியை பத்தி சொல்றீங்க. அந்த குப்பை தொட்டியில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அது இங்க வைக்கலன்னு கேட்டா எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். அது வைக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நாய் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து புரியுதுங்களா? இப்ப நம்ம ஃபேஸ் 2க்கு எதிரில வந்து பாத்தீங்கன்னா அந்த சுபதமாவணி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அப்படியே ஒரு குப்பை தொட்டில தான் போடுறாங்க. ஆனா அது ஆடு மாடு நாய் எல்லாம் சீச்சு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அது வசதியா போயிடுச்சு. எல்லாம் நாய் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளும் அந்த வேலையை தொடருவோம்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அதே நிலைமை நம்ம நகருக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த குப்பை தொட்டி வைக்கல. ஆனா இப்ப குப்பையை கலெக்ட் பண்றதுக்கு ப்ராப்பரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தாலோ இதெல்லாம் நீங்க சங்கத்துல சொல்லலாம், இல்ல ஸ்ரீசாட்டி சொல்லலாம். அதை ஃபாலோ பண்ணுங்க. I am personally very very happy with this community. Thank you. மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப நன்றி மேடம். பேஸ் 4ல இருக்கு சார். சக்திவேல் கண்ணன், எஸ்கே சக்திவேல் கண்ணன். நான் சொல்ல வேண்டியது முக்கால்வாசி இவங்க 80% முடிச்சிட்டாங்க. பட் என்ன சொல்றது இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பைக்கு சொல்லியிருந்தீங்க. என்னோட பேஸ் 4ல அவங்க சொன்னது போல அவங்க கூச்ச போகிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், எங்கள் சைடில் வந்து யாருமே கலெக்ட் பண்ணுறதில்ல. நாங்கள் கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசணும். அவங்க வந்து எங்களுக்கு என்ன இன்செஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுங்க. இன்னும் இன்செஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க கார்பரேஷனில். ரெண்டாவது என்னன்னா, இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸு நம்ம அந்த மந்த்லி இதை கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ நான் வெளியில் வேலை பார்க்கறதுனால எனக்கு அந்த விஷயம் தெரியும். அவங்க எல்லாமே நியூங்கிறதுனால நிறைய பேத்துக்கு அது தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்த மெசேஜ் எல்லாமே ரீட் பண்ணியிருந்தோம். நானும் உங்களுக்கு கமெண்ட் போட்டிருந்தேன்.
அதில் சில பேர் கோவப்பட்டு கூட பேசுனாங்க. அதுக்கு நீங்கள் பொறுமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதனால எதுக்கு நான் 500 கொடுக்கணும் 200 கொடுக்கணும், அந்த புதுசாக ஏன்னா வாடகையிலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு ஓட்டிங் மாதிரி நம்ம இதில் போட்டோம் வாட்ஸ்அப்பில், அது மாதிரி போட்டால் கூட அவங்களுடைய கருத்துக்கள் சொல்ல கூச்சப்படுறவங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரெண்டாவது இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம அவங்க ப்ளம்பர் எல்லாமே கேட்டாங்க பார்த்தீங்களா, நீங்கள் இவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எல்லாமே ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மற்றவங்க வரவங்களுக்கு பின்பற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மற்ற விஷயத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். மூணாவது அந்த பூங்கா சார், மைக் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசுங்க சார். 3வது பூங்கா, அந்த பூங்கா பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ட 10-12 குழந்தைங்க இருக்காங்க. அந்த பூங்காவில் தான் விளாட்றோம், ஈவினிங் தான் விளாட்றோம். ஆனால் இப்போ அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம பண்ண முடியல. ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் பண்ண முடியல. அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது என்னென்ன யார் யார் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க என்னங்கிறது நீங்கள் ஏற்கனவே போட்ட மாதிரியே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரியே ஒன்று எல்லாம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வர தலைவருக்கோ செயலாளருக்கோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நன்றி. குரூப்பில் வந்து மெசேஜ் வந்து எகைன் போட சொல்கிறீங்களா? சார் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஓட்டிங் மாதிரி இப்போ பொங்கல் என்னைக்கு வைக்கலான்னு கேட்டீங்களா சார், 17th 18th ஓட்டு மாதிரி, அதே மாதிரி இந்த மெயின்டெனன்ஸுக்கும் நீங்க அந்த ஓட்டிங் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு 500 300 200 ஓட்டிங் எது நிறைய விழுதோ அதை மெஜாரிட்டி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார். நோட் பண்ணிக்கிறோம் சார், நோட் பண்ணிக்கிறோம். மழை பெய்யும் போது குழந்தைங்க போக முடியல. இன்னொன்று, அந்த செடியெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கிறதுனால பூச்சி பாம்பு அவங்க சொல்கிற மாதிரி வந்தால் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்னதான் நம்ம போகும்போது மனுஷன் பட்ட புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நீங்கள் சொல்கிறீங்க. நடக்கும்போது என்னதான் அது புல்லு முளைக்காம இருந்தாலும் மழை டைமில் ரொம்ப சகதியாக இருக்குது. அதோட குழந்தைங்க அது மேலே ஏறி விளையாடும்போது வலிக்குட்டு விழுந்துடுறாங்க. இப்போ நாங்களே பெரியவங்கலாம் விளையாடும்போது வலிக்குட்டு நிறைய டைம் விழுகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே ஏதாவது ஒரு பேவர் பிளாக் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னொன்று, இந்த கார்பேஜ் பேக் எடுக்கிற வர்றாங்கன்னு சொல்லுவாங்க, குப்பை எடுக்க வர்றவங்க வந்து காலையில் ஒரு டைம் நாங்கள் அங்கே எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ காலையில் 10 o'clockலாம் அவங்க வந்துடுறாங்க. 2 பேரும் வயசானவங்க, அவங்களால அந்த வெயிலில் அந்த வண்டியை தள்ளிட்டு வர முடியல. இன்னொன்று, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு அவங்களால நடந்து வரவே முடியல. அப்படி இருக்கப்போ அவங்க உட்காந்து அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, எங்களுக்கு நடக்க முடியல அப்படின்றாங்க. அந்த கார்பரேஷனில் சொல்லி கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் நல்ல ஈஸியாக போகிறவங்கள வர சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பைசா கொடுக்கறதுக்கு யாரும் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 100 ரூபா கேட்குறது கூட அவங்க வந்து இதுதானே செய்கிறீங்க அப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு டைம் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்து வயசானவங்கன்றதுனால அவங்க நடந்து வர்றதுக்கே டைம் ஆகிடுது. நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா சில டைம் 12:30 1 o'clock வர்றாங்க. அப்போ நிறைய பேர் வெளியில் போயிடுவாங்க, ஒர்க் பண்ணுறவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ காலையில் ஒரு 7 to 9 வந்தாங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் வேறு யாராக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அவங்களும் வெயிலில் நடக்க மாட்டாங்க. இப்போ இந்த டைம் அவங்களுக்கு வர முடியுது. இன்னும் வெயில் காலத்தில் அவங்களால சுத்தமாகவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியல. அவங்க ரொம்ப வயசானவங்க 2 பேருமே. ஸோ அதனால் வண்டி உள்ளே வந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க சார். காலையில் எல்லோரும் போட்டுருவாங்க, வாங்குறவங்களும் இப்படி கொடுக்குறாங்க, அவங்க குப்பையவே ரொம்ப இது பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அவங்க பார்க்குற வேலை அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதையும் ஒரு வேலையாக மதிக்கணும், அவங்களே மனுஷங்களாக மதிக்கணும். அது யாரும் இங்கே பண்ணுறதில்ல. அதனால வந்து நம்ம அவங்களுக்கு வண்டி வந்துருச்சு நம்ம தூக்கி போட்டுட்டோம்னா அவங்க தொடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு 2 டஸ்ட்பின் வச்சு அவங்க அதை பிரித்து போட்டு கொடுத்தாங்க. இப்போ டயப்பர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரே இதிலே போட்டு கொடுக்கறதுனால அது டயப்பர்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அது கொட்டுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. நாங்களும் மனுஷங்க தானம்மா அப்படின்னு. எனக்கு இதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது ஏன் இங்கே யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க? தண்ணி கொடுக்கறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லணும் சார். இது ரொம்ப நகர் உருவாகும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையும் கூட. ஏன்னா இங்கே வந்து அவங்க குப்பை எடுக்க வரதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வீடுகள் வந்து ரொம்ப நெருக்கம் கிடையாது, ப்ளஸ் புதுசாக உருவாகிறதுனால. இப்போ ஃபேஸ் 1ல் ஃபேஸ் 2ல் ஃபேஸ் 3லலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அவங்க மாதம் கொடுக்குறதா சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் இப்போ அவங்க நாங்கள் கவுன்சிலர்கிட்டையும் பேசினேன். என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்து அவங்களுக்கு 2000 ரூபா கூட கொடுக்குறதில்ல சம்பளம், இந்த 100 நாள் வேலையில் தான் வராங்க, நாங்கள் ஆளை அலாட் பண்ணி அனுப்புகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வரவங்களை எதுவும் நீங்கள் திட்டிடாதீங்க, அவங்கள ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது கொடுத்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆள் இங்கே வந்து அனுப்புறதுக்கு இங்கே எக்ஸஸ் ஆள் கிடையாது. இருக்கிறத கொஞ்சம் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு வருமானம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா அவங்க அந்த சிரமம் பார்க்காம வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது கொஞ்ச நாளைக்கு இதை நீங்கள் அந்த சிரமத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து 68 வீடுகள் இருக்குது. இப்போ ஒரு வீடுகள் ஒரு 100 வீடு நெருங்கிடுச்சுனாக்கா நம்ம மாதம் இப்போ அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுனால நம்ம அசோசியேஷன் மூலமாக நம்ம பேசுவோம். அதை
அவங்களுக்கு எவ்வளோ மாதம் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்க அது நாளாக வீடுகள் டெவலப்பாக அந்த காஸ்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அவங்கள வந்து நீங்கள் ஒரு ஹானர் பண்ணி நடத்துங்க. ஒரு டீ காஃபி வேணுமான்னு கேளுங்க, அதனால் தப்பு கிடையாது. வயசானவங்க நமக்காக தான் அவ்வளோ தூரம் வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஒரு இனிஷியல் பெயினை, இந்த பெயினை தாண்டாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வீடுகள் வர வர இந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது வண்டி அலாட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து எத்தனை பேருக்கு ஓட்டர் ஐடி இங்கே இருக்குன்றதான் தெரியல. அதெல்லாம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து இங்கே எத்தனை இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம ஒரு மனுவாக கொடுக்கலாம். நாங்கள் இத்தனை பேர் குடும்பம் இருக்கிறோம், எங்களுக்கு எதாவது வசதி பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம செய்வோம். இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதுக்கு வந்து எல்லாம் ஒரு பெருந்தன்மையோடு நம்ம பெண்கள் வந்து அதை அணுகணும். ஏற்கனவே அந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ல இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் பழகிட்டாங்க. ஃபேஸ் 4ல் வந்து தெரியல அவங்களுக்கு. இது மாதிரி பணம் அவங்க கொடுக்குற விஷயமே பாதி பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஏதாவது கொடுத்து அவங்கள சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். கொஞ்ச நாளைக்கு இந்த சிரமத்தை பொறுத்துக்குங்க, நாளடைவில் சரியாயிடும். பர்மிஷன் இன்னும் கொடுக்கல. நான் சொன்னேன், நாங்கள் வேணா வீட்டுக்கு வீடு 100 ரூபா காசு தரோம், எங்கள் குப்பை வாங்கிக்கோங்க. எங்களுக்கு போட இடம்னால எல்லாருமே போய் வெளியில தான் போடுறாங்க. எங்கள் சைடு உள்ள 14 வீடுமே வெளியில தான் போடுறாங்க. எங்கள் சைடு இன்னும் குப்பை வாங்க வரல. அன்னைக்கு இங்கே வந்தப்போ கேட்டப்போ இதோட எங்களுக்கு அவ்வளோதான். 100 ரூபா தரோன்னு சொல்லிட்டீங்களா? நான் சொன்னேன் சார். சார் அது நோட் பண்ணிக்கங்க சார். அது என்னன்னு சரி பண்ணிடலாம் மேடம். ஓகே சார். நாளைக்கு நீங்கள் ஸ்ரீதர்ஸோட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்கள் ரெகுலராக வர வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். எல்லா வீட்லயும் அப்படித்தானே சார் பண்றாங்க. அதே மாதிரி நாங்களும் பண்ணிடலாம் மேடம். ஃபேஸ் 4க்கு இன்ன வரைக்கும் வரல. அது மட்டும் இல்ல, ஒரு சார் வந்து அங்க ரெண்டலுக்கு இருக்கிறவர் வந்து என்கிட்ட அன்னைக்கு ரெப்ரசென்ட் பண்ணாரு. இமிடியேட்டா கூப்பிட்டு நான் அந்த கவுன்சிலர்கிட்ட பேசிட்டேன். அவங்க வந்து உடனே ஆள் அனுப்பி விடுறோம் சார், அது கொஞ்சம் நடந்து போற மாதிரி இருக்கனால அவாய்ட் பண்றாங்கன்னாங்க. நான் சொன்னேன் சார், என்ன ஒன்றோ செலவுக்கு வாங்கிக்க சொல்லுங்க, அந்த ஏரியாவை அவாய்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். பண்ணிடுறேன் இருக்காங்க. நீங்க அது கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆகிற வரைக்கும் நீங்க ஞாபகப்படுத்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. குட் ஈவினிங். நான் பிளாட் நம்பர் 43 ஃபேஸ் 2 நாராயணமூர்த்தி. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு என்ன சார் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இல்லை, டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் சார் நம்ம போல்லாம் வந்து இறக்கிட்டாங்க, எஸ்டிமேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் நீங்கள் சிரமத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்ஃபார்மர் அது ஒரு ஜஸ்ட் வந்துடும், உறுதியாக வந்துடும். நான் 2024 வந்தேன் டிசம்பரில். ஸ்டில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜே இதாகிடுச்சு, டேமேஜ் இல்லை. அது நம்ம ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருக்குது. அது ஸ்ரீதர் சாருக்கு தெரியும், அவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. டிரான்ஸ்ஃபார்மர் போல் கூட அங்கே இறக்கி வச்சுட்டாங்க, இடம்லாம் அலோகேட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மந்த்தில் முடிஞ்சிடும். ஓகே, சம்மருக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்ரீ கிருஷ்ணா நகர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். எனது பெயர் கே சதீஷ்குமார், அரசு பள்ளி ஆசிரியர், பேஸ் 4, பிளாட் நம்பர் 36 and 87. உள்ளபடி இந்த ஒரு நிறைவான ஒரு விழாவில் கலந்து கொள்வது மனதிற்கு இனி மகிழ்ச்சியாக உள்ளது. எதேச்சையாக இங்கே வரும்பொழுது பிரபாகர் சாரை பார்த்த அடுத்த நிமிடமே இந்த இடம் நைட் இரவு ஒரு 10:30 10:45 போல் நானும் எனது மனைவியும் வரும்பொழுது அந்த நேரத்திலும் எங்களுக்கு அவரது காரில் போய் அந்த இடத்த காட்டி உடனடியாக மனசில் எங்களுக்கு அந்த இடம் பிடிச்சி போய் நாங்கள் 2 பிளாட் வாங்கினோம். இந்த ஒரு அசோசியேஷன் மென்மேலும் வளர்வதற்கும் இன்னும் பல உயரங்களை எட்டுவதற்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாத சந்தா 200 ரூபாய் என்பது மிக சிறிய தொகையே. அதை தருவதற்கு நாங்கள் முழு மனதாக ஒப்புக்கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்பர் 1 பிளாட் நம்பர் 54. என் பேர் கணேசன் சார். இந்த இது வாட்டர், இந்த குடிக்கிற தண்ணி வாட்டர் லைன் வந்து ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அது எதுவும் ஒன்றும் காவேரி வாட்டர் அந்த இதுக்கு இன்னும் இது இல்லாமல் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பஞ்சாயத்தில் பேசினோம். அவங்க கொடுக்குற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற வாட்டரை விட டென்சிட்டி ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக வந்து பேசி நம்ம வாட்டர் லைன்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த வாட்டர் வந்து நம்மளுடைய வாட்டரை விட கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. நான் இன்னும் 5th ஃபேஸில் ஒரு பிளாட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஒரு டோக்கன் தான், இன்னும் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை. இருந்தாலும் அவருடைய அன்பு நிமித்தமாக இந்த நாளிலே, இந்த அருமையான விழாவிலே உங்கள் அனைவரோடு சேர்ந்து பங்கு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல நான் விரும்புகிறேன். அதாவது செக்யூரிட்டி காரியத்தில்
யாரும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைய உலகத்தில் எல்லா இளைஞர்களும் ரொம்பவும் அடிமையாக இருக்கிறாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் உழைப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. எல்லாம் வடநாட்டு மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய 40 ஏக்கர்னு அருமையான பிரபா சார் சொன்னாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. சின்ன பிள்ளைகளை கூட கிட்னாப் பண்ணக்கூடிய நிலைமை, சின்ன பிள்ளைகளை கூட கற்பழிக்கிற ஒரு நிலைமையில் இந்த உலகத்தில் இருக்கிறான். அதனால் அவங்க சொன்ன மாதிரி சின்ன காம்பவுண்டு தான், அது பெரிய சீன பெருஞ்சுவர் இல்லை. அதனால் நீங்கள் யோசிக்க என்ன அன்றைக்கி சொன்னாங்க, ரெங்காநகரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு பிறகு எல்லாரும் விழிப்போடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நாம் அதற்கு முன்பதாக விழிப்போடு இருக்கணும். நமக்கு செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம கதவுகள் ஒருவேளை வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி கதவெல்லாம் வச்சுருக்கிறோம். எதுக்கு வச்சுருக்கிறோம்? பூட்டு போடுறோம், லைட்டை போடுறோம். எதுக்குன்னா செக்யூரிட்டிக்கு தான். அதனால் செக்யூரிட்டி விஷயத்தில் எத்தனை செக்யூரிட்டி போட்டாலும் ஓகேன்னு சொல்லுங்கள். அது உங்களுக்காக தான். இது செக்யூரிட்டி வந்து வேறு யாருக்கோ இல்லை, நீங்களும் நாங்களும் எல்லாரும் இந்த இடத்துல பாதுகாப்போடு இருக்கணும் என்பதற்காக தான். அது குவாலிட்டி செக்யூரிட்டி ரொம்ப அவசியம். ஏனென்றால் இன்னைக்கு சொல்வது செக்யூரிட்டி கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி என்ன பண்ணுவோமா, வயசானவங்க தான் வருவாங்க அந்த 10,000க்கு. அதுதான் இந்த சூழ்நிலை. அதனால நல்ல எனர்ஜெட்டிக்காக ஒரு செக்யூரிட்டி நைட் பெட்ரோல்லாம் பண்ணணும்னா ரொம்ப அவசியம். அப்போ தான் அழகாக ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் இரவு நடந்து போகிறேன் பாதுகாப்பான்னு. அதனால் செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதை ஒழிய குறைப்பதற்கு ஒரு நாள் பண நிமித்தமாக, இன்றைக்கி பணம் ஒரு பெருசே இல்லை யாருக்குமே. அதனால் பணத்து நிமித்தமாக செக்யூரிட்டியை மட்டும் குறைக்க வேண்டாம். அதே போல் இங்கே ஒதுக்கப்பட்டிருக்க இந்த பார்க் மற்ற காரியங்கள் கடைசி வரைக்கும் பார்க்காக தான் இருக்கணும். அதை வேறு ஒரு காரியத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடாது. அதையும் பைலாவில் சேர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த பார்க்கு சொன்னாங்கல்ல சார், அந்த பார்க்கில் நைட்டு யூஸ் பண்ணணுன்னா அதை வந்து மேடம் சொன்ன மாதிரி ஃபேவர் பிளாக் போட்டு கொஞ்சம் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டால் கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்களும் வெளியில் வந்து பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைகளோட விளையாண்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று, இந்த ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து ரொம்பவே லோ டிம்மாக இருக்குது சார். லைட்டிங் எங்கேருந்து அதாவது அந்தந்த வீட்டுக்கிட்ட மட்டும்தான் அந்த வெளிச்சம் தெரியுதே தவிர, இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டில் வெளிச்சம் தெரியும் சார், ஆனால் அடுத்த சைடு பாருங்கள் அந்த வீடு இருட்டாக இருக்கும். ஸோ லைட்டிங் வந்து பவரே இல்லை. அங்கேருந்து யார் வந்தாலும் இது டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் அந்த அதேமாதிரி இபியோட கான்டாக்ட் இது சார், கஸ்டமர் கேருக்கு தான் கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒரு இபி லைன்மேனை காமனாக 1 or 2 நம்பர்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து phase 1, phase 2, phase 3, phase 4, phase 4 எக்ஸ்டென்ஷன், இது 5, 6, 7 எது வேணாலும் இருக்கட்டும். அது வந்து கிருஷ்ணா நகரோட மொத்தம் கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸோட மொத்தம் இதுதான். இங்கே வந்து குரூப்பிசமோ ஏதோ எதுவுமே ஃபார்ம் பண்ண வேண்டாம். அது நாங்கள் அப்ரூவலுக்காக வாங்கின போட்ட பேர் சார். அதுதான் சார். இல்லை, கிருஷ்ணா நகர் ஒன்று தான், இன்னைக்குமே அது ஒன்று தான். அது ஒன்று தான் சார். இதை phase 4, phase 1ல் இந்த தனியாக செப்பரேட் பண்ணுறது, phase 2 தனியாக செப்பரேட் பண்ணுறது, phase 3ல் தனியாக இது, phase 5 தனியாக செப்பரேட் பண்ண அந்த இதே கிடையாது. எல்லாரும் கிருஷ்ணா நகரோட உறுப்பினர்கள், எல்லாரும் இந்த அசோசியேஷனோட மெம்பர்ஸு. ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சேம் எல்லாரும் இதில் வந்து phase 1 தனியாக கொண்டுட்டு போயிட்டு செப்பரேட்டாக செக்ரிகேட் பண்ண போகிறோம், phase 2 தனியாக செக்ரிகேட் அப்படி கிடையாது. phase 1லேருந்து எல்லா வாலண்டியர்ஸும் வரணும், phase 2லேருந்து எல்லா வாலண்டியர்ஸும் வரணும், phase 3, 4, 5, 6 எல்லாத்துலேருந்து வரணும். எல்லாரும் ஒரே ஒரு எண்ணம் இருந்தால் ரொம்ப பெரிய ரப்பரை வச்சு அழிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணமே வச்சுக்க வேண்டாம். அதான் சார் சொல்கிறேன், அது இருக்கக்கூடாதுங்க. phase 1, phase 2, phase 3லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி எங்களுடைய அப்ரூவல் பர்பஸ்க்காக. அது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லே அவுட் போட்டது வந்து phase 1ன்னு சொல்கிறோம், அடுத்து வாங்கின அப்ரூவல் வந்து phase 2ன்னு சொல்கிறோம். இப்படி தான் நாங்கள் பிரிச்சிருக்கோமே ஒழிய இந்த மக்கள் வேற அந்த மக்கள் வேற நாங்கள் பிரிக்கல. இருக்க வேண்டாங்கிற வந்துடக்கூடாது. அதனால காம்பவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று தான் போட்டிருக்கோம். எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து எல்லாம் ஒன்றா தான் பேசுகிறோம். அந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்காக இருந்தால் தயவு செஞ்சு அதை வந்து அதுதான் ரப்பர் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், அழிச்சிருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒன்று சொல்லணும் சார். என்னன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், அது வந்து எனக்கு தெரியும் ஆப்வியஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடத்துல மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கட்டுக்கம்பி ஆணி போடுறது, அதுக்கப்புறம் அந்த கார்பெண்டிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல சார், அதெல்லாம் கொஞ்சம் அவங்க வேலை முடிச்ச உடனே க்ளீன் பண்ணுறதுனால தப்பே இல்லை
இல்லை சார். நிறைய குழந்தைங்க விளையாடுறாங்க. என் காலிலே ஒரு டைம் வந்து கட்டுக்கம்பி குத்திருச்சு சார். நிறைய பிள்ளைங்க அங்கே விளையாடுறாங்க. அந்த ஜல்லியெல்லாம் வேற வெளியில நம்ம எதுவும் சரி வெளியில இருந்து பண்றவங்களா இருக்கட்டும் ஒதுக்கி போடாம இருக்காங்க சார். ரோட்ல போகும்போது சைக்கிள் போகிற பசங்களே வலிக்கு விட்டு விழுந்துடுறாங்க. அதை சொல்லிட்டோம் நாங்களும். ஒரு டைம் குரூப்ல போட்டால் நீங்கள் அவங்கள திட்டுவீங்க அப்படின்றதெல்லாம் நாங்களே டைரெக்டாக சொல்லிட்டோம். சரி நம்ம சொன்னவங்க கேட்டுக்குவாங்க அப்படின்னா. ஆனால் அது அவங்க கொஞ்சம் கோபப்படுறாங்க. இந்த சென்ஸ் வந்து நம்ம அவங்க வேலை முடிச்சுட்டு கிளம்புற டைம்ல நம்ம இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் இருக்குதான் செய்யும். ஆனால் அது கொஞ்சம் அவங்களும் குழந்தைங்க இருக்காங்கன்றதை கன்சிடர் பண்ணி அவங்க அதை பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா விளையாடுவாங்க. நடக்கும்போது நைட்டு அவர் சொல்ற மாதிரி வெளிச்சம் பத்தாததுனால எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது அந்த கட்டுக்கம்பி இருக்கிறதெல்லாம் தெரியவே இல்லை. அது காலை சுத்திட்டு எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நான் ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன் சார் ஸ்ரீதர் சார் கிட்ட. அவங்க கொஞ்சம் ஹம்பிளா சொல்லிட்டாங்கன்னா நல்லா நல்ல பாயிண்ட் மேடம். இது வந்து நம்ம இது பில்டர்ஸ் வந்து செய்யறதை விட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து அதை மானிட்டர் பண்ண முடியும், நீங்க உங்க பில்டர்ட்ட வந்து அதை இன்சிஸ்ட் பண்ண முடியும். அதனால அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இஷ்யூவை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த மெட்டீரியலை வந்து இந்த ரோடை ஆக்குபை பண்ணி கொட்டுறதும் இந்த கம்பி ஆணி இது மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்குறீங்க. மண்ணு இந்த ஒரு வீடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. பட் இந்த ரோடே மண்ணா தான் இருக்கும். அந்த மண்ணு மட்டும் எப்படியா கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளிட்டா ஓகே. ஏன்னா கண்ணு முன்னாடியே ஒரு பையன் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டான் சைக்கிள்ல. ஸோ அதுதான் மண்ணு ஒண்ணு. இன்னொன்று சார் அந்த பார்க் தானே பேசிட்டு இருக்கோம். நாங்க போய் டெய்லி விளையாண்டுட்டு இருப்போம் சார். அந்த வாட்ச்மேன் அண்ணா வந்தார். எங்களை பார்த்து என்ன நினைச்சாரோ தெரியல. அம்மா இது அடல்ட்ஸ்லாம் விளையாடுற பார்க் கிடையாது, இவ்வளோ பெருசா இருக்கீங்க, அதில் போய் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கீங்க. ஏன்னா 10 அடி இருக்குன்னா அப்படின்னா அதெல்லாம் விளையாடக்கூடாது. சாஞ்சி உங்க மண்டையில வந்துச்சுன்னா நீங்க தான் அதுல இருந்தா சார் போறது இல்ல. அடல்ட்ஸ்க்கு அது இருக்குன்னே தெரியாது. அவர் திட்டிட்டு போயிட்டாரு எங்களை. அவருக்கு தெரியாது எவ்வளவு ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கோம்ட்டு. நீங்க சொல்லுங்க சார், அதை ப்ரூவ் பண்ணி காமிங்க. அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க சார். ஸ்ரீதர் சார் செக்யூரிட்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அவர்ட்ட சொல்லுங்க சார். இவரெல்லாம் கலாமா இனிமே நம்ம விளையாடுவாங்க சார். இன்னொரு ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த நம்ம உள்ளேருந்து வரும்போது ஸ்ரீ கிருஷ்ணா நகர் போர்டை கொஞ்சம் பிரைட் கலர்ல அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா வச்சிட்டோமா? சாரி, அடுத்த தடவை வந்து எங்களுக்கு அட்ரஸிங் எப்போது. அப்புறம் அந்த சைடு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். டக்குன்னு யாரும் மூவ் பண்ணாம இருந்தா அந்த குழந்தைங்க போயிட்டு வராங்க, பைக்ஸ் நிறைய இருக்கு இங்க, ரொம்ப ஃபாஸ்டாவும் போறாங்க. அந்த சைடு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஸ்பீட் பிரேக் போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தார் ரோடு வேலை செய்யும் போது இந்த தகவலை சொன்னீங்கன்னாக்க சங்கத்து மூலியமா எங்கெங்கெல்லாம் நீங்க ஸ்பீட் பிரேக்கர் கேக்குறீங்களோ அங்கெல்லாம் போட்டு கொடுத்துறோம். அதே நெக்ஸ்ட் ஒன்று சார், ஆக்சுவலி இந்த லைனிங் போற இடத்துலலாம் வீடு வராதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செட்டப் போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்த ஃபேஸ் ஒன்றும் பின்னாடி போனீங்கன்னா நைட்டு ஒரு 11 o'clock வரும்போது அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடம். அது ஒரு சிட்டிங்ஸோட கப்புள்ஸாக உட்காந்து பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த இடத்துல நீங்க 11 o'clock வந்து பாருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல அது சீக்கிரமே ஃபார்ம் லேண்டா மாறிடும். நல்லா இருக்கு சார். பின்னாடி நீங்க வந்து வாக் பண்ணீங்க. ஃபேஸ் 1 பிளாட் நம்பர் 4748. சத்யா சொல்றது எங்க வீட்டை தான். நானும் எங்க சார் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு 8 o'clock நேரம் முன்னாடி உட்காந்துருவோம். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த லைன் போற லேண்டு. மேடம் மட்டும் ஒரு 1000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் போட்டுருங்க. சொல்லாம இருந்திருக்கலாம் சார். எங்களுக்கு என்ன சிரமங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் சார். என்னென்னா வாட்டர் சப்ளை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வால்வை க்ளோஸ் பண்ண முடியல லேடிஸால். ஒருத்தவங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி நிறைய தண்ணி போகுது. அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுதுமா உனக்கு விட்டா அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வால்வை வந்து வெளியே வைக்கிறதுக்கு அசோசியேஷன் சார்பாக எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்களேன் அப்படின்னா அது இட்ஸ் நாட் ஃப்ரூட்ஃபுல். அதனால் இல்லை உங்க வீட்டுக்குள்ளார உள்ள விஷயத்தையாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கும் அசோசியேஷன் டிபெண்ட் பண்ணா எப்படி மேடம்? இல்ல கேட் வால் வந்து நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் இன்லெட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்று அந்த நான் ரிட்டர்ன் வால்வும் போடலாம். நான் ரிட்டர்ன் வால் வந்து செலவே கிடையாது, சின்ன ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அது போட்டிங்கனாலும் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் வந்து அது சப்போஸ் அது உங்களுக்கு முடியலன்னு சொன்னாக்கா நீங்கள் உங்கள் ப்ளம்பர்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை ஸ்ரீதர் சார் கைட் பண்ணுவார். அந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு தண்ணி வரலைங்க சார். இல்ல ஓவர்ஃப்ளோ ஆறவங்களுக்கு பண்ணி தரணும். பிரச்சனை ஆணி வேற சரி பண்ணிட்டா உங்களுக்கு தண்ணி தாராளமா நீங்க போதும் சொல்லுவீங்க. இது ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போறதை வந்து நம்ம தடுக்க முடியாது இல்லையா? 10 வீட்டுல தண்ணி வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போகலன்றதுக்காக அந்த 10 வீட்டு தண்ணி வெளியே விட்டா இப்போ ஒண்ணுமே இல்லை மேடம். மோட்டருக்குன்னு ஒரு லைஃப் டைம் உண்டு சரிங்களா? இவ்வளவு நேரம் தான் ஓடணும். அது ஓடினாதான் அதுக்கு உடம்பு தாங்கும். கம்ஃபர்ட்டா. ஏன்னா அவங்க வரி போட்டாங்கன்னா எப்படி ஒரு என்ன உங்களுக்கு வரும்ன்றது தெரியும்.
அது நம்ம ஒரு கேட் வால் வந்து ரொம்ப சின்ன செலவு, அது எப்படி பண்ணலான்றது ஒரு பிளம்பர் அட்வைஸோட நம்ம ஸ்ரீசார்ட்ட நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா ஆமாம் ஸ்ரீசார்ட்ட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு என்ன பண்ணலான்றதை சொல்லுவாங்க. உங்கள் பில்டர்கிட்ட சொன்னாலும் சரி, இல்லைன்னா ஸ்ரீசார்ட்டே சொன்னீங்கனாலும் அதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸோ அதை நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த தண்ணி வழிஞ்சு போகிற வீடெல்லாம் வந்து கருணை கூர்ந்து இந்த இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இந்த தண்ணி வராதுன்ற கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மார்னிங் தான் அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம் மேடம், அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அப்புறம் அந்த கேமரா அதை நோட் பண்ணிங்க சார். சார் கேமரா இடத்துல மரங்கள்லாம் வளர்ந்து மறைஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கார்னர், இந்த செகண்ட் கேட்டுக்கு முன்னாடி உள்ளது, அதுக்கு பின்னாடி உள்ளது கேமரா மறைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் கட் பண்ணிட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சார். ஏன்னா நம்ம நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பண்ணிடலாம் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் ஃபேஸ் 4ல் இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். என் பேர் கருணாகரன். நான் பிளாட் நம்பர் 18. எனக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வந்துச்சு. அட்ரஸ் சரியாக இல்லை, அதனால் ஃபோன் நம்பர் இல்லை உங்கள்கிட்ட, அதனால தான் ஸ்பீட் போஸ்ட் ரிட்டர்ன் போயிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு, இதுக்கு என்ன அட்ரஸ் ப்ரூஃப் க்ளீனாக இருக்கணும். நான் பாலக்கரையில் இருந்தாலும் நான் இப்போ இங்கே வீடு வாங்கி இங்கே வந்துட்டேன். நான் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, நம்ம என்ன அட்ரஸ் க்ளீனாக கொடுத்தா நம்ம இங்கே அந்த ஏரியாவுக்கு போஸ்ட்டில் வரோம், ஸ்பீட் போஸ்ட்டில் வரோம். எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக என்னுடைய கருத்துக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பா சார். ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த அட்ரஸ் போஸ்டல் அட்ரஸ் பின்கோடு நம்பரோட கிளியர் அட்ரஸ் போட்டிருக்காங்க. நீங்க திருப்பி வேணா மறுபடியும் ஷேர் பண்ண சொல்றேன். சரி, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இது போஸ்ட்ல வருமா சார்? இது சார் ஸ்ரீ சார் சோமரசம்பேட்டை தான் சார். பின்கோடு 102 நினைக்கிறேன். அதான் கேட்குறேன், கன்ஃபியூஷனா 102 பின்கோடு நம்பர். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என் பேர் அருள்தாஸ். பேஸ் 3ல் இருக்கேன். ரொம்ப நன்றி சார், ஒரு நல்ல சந்தோஷமான இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, இந்த செக்யூரிட்டி, இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த செக்யூரிட்டி லெவலில் நோ காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. எந்த அளவுக்கு பலப்படுத்த முடியுமோ அதை செய்வோம். அந்த விதத்தில் நோ காம்ப்ரமைஸ் சார். இந்த பெரியவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதே தான் சேம் சினாரியோ. கண்டிப்பாக சார். உங்கள் கருத்தை பதிவிடுங்க. இது எல்லாமே குரூப்பில் ஒரு 1 வீக் டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி இதை முடிவு பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். 111 112 பிளாட் நம்பர் அந்த கடைசியில் வீடு கட்டிருக்கீங்களா? ரிட்டையர்டு எஸ்ஐ. ஆமாம், ரிட்டையர்டு எஸ்ஐ. திருச்சியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. மதுரையிலாம் 37 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இங்கே எதுவுமே தெரியாது. அது சைடில் பூரா பள்ளமாக இருந்து தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த வயக்காரில் விடுற தண்ணி சைட்லேயும் பின்னாடியும் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது. நாங்கள் என்னென்னோ போட்டு பார்த்தாச்சு, இதெல்லாம் அதை கொஞ்சம் மண் போட்டு மூணாச்சுன்னா அது யாருக்கும் கொடுக்காத பிளாட்டில் இருக்குது. இல்லை, அது மண் போட்டு காம்பவுண்ட் அணைச்சிருக்கோம். இந்த நண்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வலை வைக்கும் சார். அது ஓட்டை போட்டுரும். அதை நாங்களும் எங்களுக்கும் அது பெரிய சவால் தான். இது ஒரு சிறிய கால பிரச்சனை. இது விரைவில் அது சரியாகும்னு நினைக்கிறேன். இப்போ பால் காய்ச்ச போகிறோம், சைடில் தண்ணி கொஞ்சம் புரியுது சார். நீங்கள் சொல்கிறது புரியுது. நான் பார்த்தீங்கன்னா மண் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் பின்னாடி பார்த்தீங்கன்னா மண் போட்டு அணைச்சிருக்கோம். மாலை வச்சு இப்போ நம்ம பிரச்சனை இல்லை, வீட்டை ஒட்டியே இருக்கு. இல்லை, எந்த இடத்துல அடைக்கலன்னு சொல்லுங்க, அதை வேணா நான் சரி பண்ண சொல்கிறேன். காம்பவுண்டை ஒட்டி ஏதாவது மண் அணைக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் அதை எந்த இடம்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னாக்கா அதை நம்ம சரி பண்ணி கொடுத்தோம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். இப்போ ஒருத்தர் சொன்னார் ஸ்பீட் போஸ்ட் அவருக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு சொல்லுங்கள் சார். ஸோ அந்த ஃபேஸ் 4 ஃபேஸ் 3 ஃபேஸ் 2 எல்லாம் நம்மளுக்கு தெரியும், பிளாட் ஓனர்ஸ்க்குலாம் தெரியும். பட் ஆனால் அதுக்கு ப்ராப்பராக ஒரு போர்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப். இல்லை, அது கண்டிப்பாக வச்சுருவோம் சார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் திருப்பி ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதையுமே பேருக்கு செய்கிறது கிடையாது. இப்போ இங்கே என்ன மாதிரி இப்போ குடிப்பிருக்கப்போ இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இதை முறையாக செய்யணும். வீடு நம்பர்லாம் கரெக்டாக போஸ்ட்மேனுக்கு தெரிகிற மாதிரி அந்த நம்பர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை எடுத்த உடனே வைக்கல, ஏன்னா அவங்களே வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வச்சு கொடுத்துருவோம். அது விரைவிலேயே செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி செக்யூரிட்டிக்கும் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கைட் பண்ணுவாங்க. அதான் செக்யூரிட்டிகிட்ட தான் நான் அதை ஏற்கனவே சொன்னேன்ல சார். இது நம்ம 10,000 சம்பளம் கொடுக்குறோம். அவங்கள எங்களால் நாங்கள் என்ன கைட் பண்ணாலும் அதை அந்த அளவுக்கு டியூன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அதை நம்ம கலந்து பேசி முடிவு பண்ணுவோம் சார். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம நைட்டில் சம்டைம்ஸ் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஜென்செட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இல்லை, இது இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு அது ஒரு பெரிய கொஞ்சம் சிரமமான விஷயம் சார்.
அது நகர் வளர்ச்சி அடையும் போது அது பார்ப்போம். ஏன்னா இப்போ சிசிடிவி கேமரா இருக்கும்போது அது பவர் இல்லைன்னா அப்படியே ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ தட் இல்லை, புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது. அந்த அளவுக்கு இன்னும் ஃபண்ட்லாம் இல்லை, அது கொஞ்சம் சிரமமான, அதை பராமரிக்கிறது எல்லாமே கொஞ்சம் சிரமம். அப்பார்ட்மெண்ட்டில் அது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓப்பனாக உள்ள ஏரியாவில் கிட்டத்தட்ட இது ஒரு 40 ஏக்கர் ஏரியா, இதில் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஒரு தவறான வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்பப்படலை. இதுக்கான ஏற்பாடுகள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம யோசிப்போம். மிகவும் பொறுமையாகவும் உற்சாகத்துடனும் இந்த சங்க வளர்ச்சிக்காக தங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய இந்த ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடலில் பங்கெடுத்து எங்களை கௌரவித்த நமது மனை உரிமையாளர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நகர் ஒரு அழகான தேர். இந்த தேரை பார்த்து பார்த்து செதுக்கி ஊரே வியக்கிற மாதிரி உருவாக்கியிருக்கோம். இந்த தேரை இழுக்கிறதுக்கு எங்கள் ஒரு ஆளால் முடியாது, ஊரு கூடி தான் இழுக்கணும். அதில் மொதல் கையை எங்கள் கை இருக்கும். அந்த உறுதியை நான் என்றைக்குமே கொடுக்குறேன். அந்த கை விடவும் விடாதுன்றதையும் உறுதியாக கொடுக்குறேன். உங்களுடைய பங்களிப்பும் அதில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம இந்த அற்புதமான விஷயத்தை கொண்டு செலுத்துகிற பொறுப்பு, கடமை நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். உணர்ந்தாலே இந்த அசோசியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இந்த சொசைட்டிக்கே ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கலாம். நன்றி சார். இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நேரமின்மை காரணமாக நம்ம சுருக்கமாக முடிக்கிறோம். இதில் ஒரு ஓட்டிங் கூட போட்டிருந்தோம். இந்த பிளாட் ஓனர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கீங்களா, லாங் டைமா ஷார்ட் டைமா, வீடு கட்டுறீங்களா, வீடு 1 இயர்க்குள்ளார கட்ட போகிறீங்களா, இல்லை ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுமான்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அதில் இன்னும் 100% யாரும் அதில் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த டேட்டா கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டும்போது 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் நிச்சயமாக மிச்சமாகும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் லெவலில் இருந்து நீங்கள் 5 அடி போட்டிங்கன்னா ரோடு மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 அடி தான் அது உயரம் நிற்கும். ஏன்னா நம்ம 2 அடி 3 அடி ரோடு போட்டிருக்கோம். இதை நீங்கள் செலவுன்னு நினைக்காம அதை செஞ்சீங்கன்னா 2 நன்மை இருக்குது. அதில் உங்கள் பிளாட்டில் தண்ணி தேங்கி நிற்காது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அசௌகரியமாக இருக்காது, முள் புதரும் மண்டாது. இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க மரங்கள் ஏதாவது அதில் நட்டு வருங்க. மரங்களோ அல்லது ஒரு சப்போட்டா மரம், அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதை நட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கும் பயன்படும், இல்லாட்டினா இந்த நகரில் உள்ளவங்களுக்கு பயன்படும். அதை பராமரிக்கிறதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனா பண்ணுறோம். இடம் சுத்தமாக இருக்கும், முள் மண்டாது. இந்த மாதிரி அதெல்லாம் பூரா செடிகள் அல்லது மரங்கள் ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னா நிழல் வந்துடும். நிழல் வந்தால் தேவையில்லாத செடிகளில் புல்லெல்லாம் முளைக்காது. குழந்தைங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. சைட்டும் பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஒரு பசுமையோட ஒரு என்வாயர்மெண்ட்டும் நம்ம நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த ஓட்டிங் வச்சுருந்தோம். அது எல்லாருமே அதில் பதிவிட்டு கருத்தை சொன்னீங்கன்னா அதை இன்னும் நம்ம எப்படி பெட்டராக பண்ணலான்றதை நம்ம கலந்து ஆலோசித்து இனி வர காலங்களில் அதை ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இது வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இப்போது உங்கள் பொறுமையெல்லாம் சோதித்ததுனால நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு அருமையான இரவு உணவும் இன்னிசை கச்சேரியும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் அந்த உணவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நல்ல பாட்டை கேட்டு ரசிங்க. நீங்களும் பாடகர்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் மேடையில் பாடலாம். அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. இது வரைக்கும் பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி. நம்ம இப்போ ஆர்கெஸ்ட்ராவுக்கு வழிவிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது தலைவர் செந்தில்குமார் சார் சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுவார். நன்றியை தெரிவிச்சுக்குவார். நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் எல்லாரும் ஒரு நல்ல கிளாப்ஸ் கொடுக்கலாமே. இன்னும் நல்லா இதெல்லாம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு தான். அடுத்து நம்ம செய்ய போகிறதுக்குண்டான விஷயங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றா டிஸ்கஷன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்போ மீட் பண்ணலாம் செய்யலான்னு அடுத்து நம்ம முடிவெடுத்து செய்யலாம். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த விழாவை நடத்தி கொடுத்ததுக்கு சார் 2 பேர்த்துக்கும் எங்களுடைய அதாவது கிருஷ்ணா நகர் அசோசியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரியே இந்த இப்போ கேட்ட கேள்விகளில் ஒரு முக்கியமான என்னுடைய நண்பர்னு கூட நான் இன்னைக்கு சொல்லிக்குவேன். அவரை நம்ம அழைச்சி அவர்கிட்ட நம்ம பேச வேண்டியது இருக்குது. திரு ஸ்ரீதர் சாரை அவர் மூலியமாக இந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணி அவரெல்லாம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்போம். அவரை ஒரு 2 வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு அளிக்கிறேன். வாங்க சார், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 3 டேஸாக கண்டினியூஸாக ஃபங்க்ஷனு தான். ரங்க கார்டன் ஃபங்க்ஷன் முடித்து நேற்று இங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடித்து போய் இன்றைக்கும் ஃபங்க்ஷனு தான். ஸோ கண்டினியூஸாக பணி ஆயதுனால வாய்ஸ் ஆல்ரெடி டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்கும்.
இப்போ சுத்தமாக வாய்ஸ் வரலை, அதனால தான் பேசுகிறது ரொம்ப அவாய்ட் பண்ணேன். ஸோ whatever promised by Prabharan sir, I will make sure it is executed in sight. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அது சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருக்கிற எல்லா இதுவும் என்னோடய சைடுலேருந்து இருக்கும். அதை உங்களோட கூட நானும் இருப்பேன். ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தென் 10 years ஐ பீன் வித் ஹிம். ஸோ என்ன இப்போ ஓரோ விஷயம் கேட்கும்போதும் அழகுக்கு பண்ணாமல் தேவைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஒரு நேம் போர்டு, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு நேம் போர்டு ஃபஸ்ட்டுக்கே வச்சா அது சேல்ஸுக்கு அழகு, எங்களுக்கு தான் அழகு. இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் அந்த போர்டை இடிக்குது. அதனால தான் அந்த போர்டு லாஸ்ட்டாக செய்வோம் ஆனால் செய்கிறோம். எல்லாம் ப்ராமிஸ் பண்ண இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நான் கூட இருப்பேன். அவரோட எல்லா ப்ராமிசஸு காப்பாற்றுறதுக்கு நான் கூட இருப்பேன். தேங்க்யூ. வந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பு தான். இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அந்த எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது உங்களோட பிளாட்டை, உங்களோட வீடை, உங்களோட லேஅவுட்டை உங்களாக பராமரிக்கிறீங்க. அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான் அவங்க. தே ஆர் நாட் சேலரிட் பீப்புள். தே ஆர் கேம் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்காங்க தவிர சேலரிடு பீப்புள் கிடையாது. எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் என்னென்னா ஆர்டர் போடாதுங்க. உங்களோட வேலை உங்களோட ப்ரெசன்ஸில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இருக்கும்போது அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லோரும் ரிக்வெஸ்ட்டாக அண்டு இது குரூப்பில் எல்லோரும் ஒரு டெக்காரம் மெயின்டைன் பண்ணுங்கள். குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியும் காமிக்குது. ஸோ அதனால் குரூப்பில் தேவைகளை நீட்டாக போடுங்க. நீட்டான பதில் வரும், நீட்டான அதுக்கு இருக்க சொல்யூஷன் வரும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது மெயின்டெனன்ஸை பற்றி அதில் வரும் அவார்டிலே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நகரோட மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு சீரும் சிறப்புமாக இருந்தால் அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை விளக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு குறும்படம் இது. இது வந்து எங்களுடைய கடந்த கால அனுபவமான எங்களுடைய முதல் சைட் ஸ்ரீ கௌரி நகர், கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது. இதை நாங்கள் உருவாக்கும் போது இந்த இடம் இப்போ நீங்கள் உள்ளர நுழையிற இடத்த பார்க்குறீங்க, ஃபுல்லாக எல்லாம் காலி இடமா இருக்குது. இப்படி காலி இடமா இருந்து சுற்றிலும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காலி இடமா இருக்கிற இடத்துல தான் நம்ம சைட் போட்டோம். போட்டப்போ இப்படி இருந்தது அது தோற்றம். இதனுடைய வளர்ச்சிகள் இப்படி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஆரம்பகட்ட முதற்கட்ட பணிகள் நடக்கும்போது எடுத்த வீடியோ இது. இதில் என்ன அகலமான ரோடு, இந்த முகப்பு, இந்த மலர் தொட்டிகள், இதெல்லாம் விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதை சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வீடுகள் கிடையாது. இது வந்து நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை விளக்குறது. பக்கத்தில் ஸ்கூலு, வர வழி, காலேஜ், நேஷ்னல் காலேஜ் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கோம். இதோடைய லொக்கேஷனை தான் இப்போ எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது சைட்டோட வீடியோ, ஃபஸ்ட் போட்ட ஃபேஸ் 1ஓட வீடியோ இது. அதோட இனாகிரேஷனோட வீடியோ பார்க்குறீங்க நீங்கள். அப்போ அதோட தோற்றம் எப்படி இருக்குது, சுற்றிலும் எப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி இடமா இருக்குது, வயல்களாக இருக்குது. இதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் பார்க்குற வயல் தான் ஃபேஸ் 3. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சியிலலாம் இப்போ 100க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது 2023 எடுத்த
வீடியோ இது. நீங்கள் முன்னாடி பார்த்த சைட்டில் தான் இப்போ இவ்வளோ வீடுகள் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ வீடுகள் வந்து இந்த ஏரியா டெவலப் ஆனதுனால இப்போ இது சுற்றி உள்ள பகுதிகளே பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய புது புது லேஅவுட் நிறைய வந்திருக்கு. வீடுகள் நிறைய. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போகிற வழி எல்லாமே காலியாக வெறும் மண் தரையாக பார்த்தீங்க இல்லையா? இப்போ வந்தீங்கன்னா அந்த இடம் பூராமே வந்து வீடுகளாக நீங்கள் காட்சி அளிக்கும். இதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம வாடிக்கையாளர்கள் தான். எல்லாம் எங்களை நம்பி, நம்ம சொன்ன வாக்குறுதியை நம்பி வீடு கட்டினாங்க, வசதியோடு வாழ்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ வசதிகள் செஞ்சு நம்ம டெவலப் பண்ண இந்த ஏரியாவில் இது டெவலப்மெண்ட்டை வச்சு பக்கத்தில் லேஅவுட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் நம்ம சைட்டோட அருகாமையில் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து புதுசாக போட்ட லேஅவுட்டு. இப்போது நம்ம சைட்டோட வீடியோ பார்க்குறீங்க. இதில் இந்த சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடுகள்லாம் கட்டினதுக்கப்புறம் இப்படி குறுகலாக மாறி இருக்குன்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். எல்லா வீட்டு முன்னாடியும் அந்த ரேம்ப்பு போட்டதுனாலையும் அந்த காலி மனைகளில் வந்து முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணாமல் அப்படியே முள் புதராக இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அந்த க்ரீனரியாக உள்ளதெல்லாம் முள் செடிகள் தான். இந்த மாதிரி அடர்ந்து முள் செடியெல்லாம் அடர்ந்து வளர்ந்துச்சு. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து வீட்டு உரிமையாளர்கள் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் கட்டி அதுக்கு உண்டான வசதிகளை அனுபவித்து அந்த தண்ணீர் வசதி மற்ற வசதிகள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. பிளாட் உரிமையாளர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தராதனால அந்த காலி மனைகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே அதில் காலி மனைகளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றவர்கள் தராதனால அந்த காலி மனைகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, எல்லாம் முள் மண்டி கிடக்கு. இதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வளர்ச்சியை வச்சு பக்கத்தில் உள்ள புதுசாக உருவான சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது தெரியும், அந்த ரெட் கலரில் மண் அடிச்சிருக்காங்க, அந்த காங்கிரீட் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2500 அங்கே விற்கிறாங்க. இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2000 சொல்கிறாங்க, 1900 கேட்குறாங்க. காரணம் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லாதது தான் காரணம். அந்த முள் மண்டி கிடக்கிறது, ரேம்பில் அந்த போட்டுங்க பாருங்கள், அந்த ரோடு வந்து பாருங்கள் 24 அடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து முள் மண்டி ரேம்ப்லாம் போட்டதுனால எவ்வளோ குறுகலாகிடுச்சு பாருங்கள். இந்த முள் போத்துற தான் பார்க்குறீங்க, அங்கே பாருங்கள். இந்த ரேம்பை நம்ம அடிக்கடி சுட்டி காட்டுறதோட நோக்கம் இதுதான். முள் ஒரு காலி பிளாட்டில் வந்து முள் புதர் மண்டி கிடக்கு. இப்படி முள்ளெல்லாம் மண்டி இருக்கும்போது புதுசாக வந்து மனையை பார்க்குறவங்களுக்கு ஒரு விரும்ப மாட்டேன்றாங்க, அட்ராக்ட் ஆக மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ரேம்ப் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கனரக வாகனங்கள் வந்து ஈஸியாக அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியலை, ஒரு 2 கார் சேர்ந்த மாதிரி போக முடியல பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து 2500 சொன்னால் இந்த பிளாட் எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணும்? ஆனால் இந்த வளர்ச்சியை வச்சு பக்கத்தில் வந்து 2500 விற்கிறாங்க. இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், சைட்டை வந்து காலி மனை உரிமையாளர்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது வந்து வெறும் குடியிருக்கவங்களுக்கு மட்டுமான வசதி இல்லை, அதை முதலீடு போட்டிருக்கவங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன் பேக் வந்து நல்ல முறையில் கிடைக்கணும்னா அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். வாங்கும்போது சைட்டு வந்து நல்லா இருந்தால் பத்தாது, அதை காலம் பூரா சைட் நல்லா இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அதை வந்து உணர்த்தும் விதமாக புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த ரேம்ப்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோடு அவ்வளோ குறுகலாக ஆகுது, அப்போ அந்த சொத்தோட மதிப்பு குறையுது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், கார் பார்க்கிங்கை வந்து ஒரு 1/2 அடி உயரம் மட்டும் போட்டுக்குங்க, வீடு வந்து எவ்வளோ வேணாலும் உயரம் கட்டிக்குங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு 1/2 அடி உயரம் போட்டிங்கன்னா தான் ரேம்ப் வந்து போட வேண்டிய அவசியம் வராது. இதை வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு போதுமான அனுபவம் இல்லாததுனால கௌரி நகரில் இதை கட்டாயப்படுத்த விட்டுட்டோம். அப்போ சொல்லியிருந்தா அந்த அருமையான கஸ்டமர் நல்லா கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை நாங்களும் கைட் பண்ணாதது எங்களுடைய தவறும் கூட. அந்த தவிர இனி வர சைட்டில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஆரம்ப கட்டத்திலேயே இதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ரோடை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வேண்டாம், சைட்டை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமும் வச்சுக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறது நம்ம ரங்கா கார்டனோட ஹெலிகாமோட வியூ. ஆரம்பத்தில் அதாவது நம்ம சைட்டு வந்து போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தப்போ எடுத்த வியூ இது. இப்போ இந்த அருமையான நகரை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கோம், அதை நீங்கள் எப்படி பராமரிக்க போகிறீங்க?